அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எங்கே இருக்கேன்? சென்னையில் இருக்கிறேன்னுங்க. எங்கே நின்றுருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. அம்மா கிரியேஷன்ஸ் விருகம்பாக்கத்தில் இருக்கேன், அண்ணனுடைய ஆஃபீஸில். ஆக்சுவலி நம்ம டீமை பழைய டீமை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா கிரியேஷன் அப்படின்னா யார் அப்படிங்கிறது டி சிவா அப்படிங்கிறது அண்ணன், என்னுடைய உடன்பிறவா சகோதரர், என்னுடைய வெல்விஷர், என்னுடைய காட்ஃபாதர். சினிமாவில் இந்த அளவுக்கு எனக்கு இத்தனை பேர் பிரபலங்கள் எல்லாமே தெரியுது, எல்லாத்துக்கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு இப்போ வந்திருக்கிற சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், எப்படி அண்ணனுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய காட்ஃபாதர். அவர் தான் எனக்கு எல்லாமே. என்னுடைய பல வழிகளில் என்னோடய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் நான் இருக்கும்போதும் எனக்கு ஏகப்பட்ட வெல்விஷராக இருந்து எனக்கு ஏகப்பட்ட விஷயங்களில் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தவர் அண்ணன் தான். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, ஒரு 1.5-2 வருஷம் இருக்கும். நான் அந்த செலிப்ரிட்டி இன்டர்வியூ நான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு அம்பாஸ் ஸ்டுடியோவில் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ நிறைய டீம் ஆஃப் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் போன வருஷம் கொஞ்சம் ஏகப்பட்ட வேலைப்பாடு காரணமாக இதை நான் ஸ்டார்ட் பண்ண முடியல. இப்போது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நிறைய பேருமே நம்ம டிஎம்எஃப் கேட்டிருந்தாங்க, அண்ணா இந்த வீடியோ எப்போ பண்ண போகிறீங்க, எப்போ. ஆக்சுவலி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னாங்க, கணான்னு ஒரு படம் வந்தது. யாரு? நம்ம தம்பி சிவகார்த்திகேயனோட படம். அதில் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறேன்னு சொன்னால் மக்கள் கேட்க மாட்டாங்க, ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்பாங்க. அந்த பழமொழிக்கு ஒரு இதாக இப்போ இவரோட வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறி இன்றைக்கி இந்த ஸ்டெப்பில் இன்றைக்கி அண்ணன் இருக்கிறார் இந்த ஒரு பொசிஷனில். அப்போ அவருடைய காலகட்டங்களை பற்றி நம்ம பேசிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது பேசும்போது மக்களுக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு குட்டியான ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைக்கும். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் வாழ்ந்து வந்திருக்காங்களா, இப்படியெல்லாம் டெவலப் ஆகி வந்திருக்காங்களா அப்படிங்கும்போது இன்றைக்கி முன்னேற துடிக்கும் ஒரு மக்கள், இன்றைக்கி முன்னேற துடிக்கும் ஒரு இளைஞர்கள், ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு திருநங்கையோ யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பூஸ்டப் கிடைக்கும். ரைட், வாழ்க்கையில் நம்மளும் இப்படி இருக்கலாம், இப்படி மாறலாம் அப்படின்னு. அப்புறம் அவங்களுடைய கார் விஷயங்களை பற்றி, அவங்களுக்கு பிடிச்ச காராகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள், என்ன காரு, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை விசாரிக்கலாம். அதனால் விசாரித்து நான் உங்களுக்கு சொல்லும்போது சில பல பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு எபிசோடில் நான் அண்ணனை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் சென்னை வந்திருக்கிறேனுங்க. இப்போ நான் உள்ளே கூட்டிகிட்டு போய் நான் உங்களுடைய அண்ணனை இன்ட்ரோ கொடுத்துட்டு மற்ற விஷயம் நம்ம அண்ணங்கிட்ட நிறைய கேட்கணும். அது நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கிற கேப்டன் அவருடைய விஷயங்கள். ஏன்னா அண்ணனும் கேப்டனும் அவ்வளோ க்ளோஸ்ன்னு தெரியும். ஆக்சுவலாக நான் முதல்ல கேப்டன் வீடியோ போட்டிருக்கும் போதே நிறைய பேருக்கு தெரியும் நம்ம டிஎம்எஃப்க்கு. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கலாங்க. வாங்க உள்ளே போகலாங்க. இங்கே வந்தோம்னா முன்னாடி ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறது கே பாலச்சந்தர் நாடு சாரு. இவர் தான் இப்ராஹிம் ரவுத்தர் சாரு. அவர் பிரமிடு கேப்டன், எப்போதுமே வாழ்க்கையில் மறக்க முடியாத கேப்டன். சரிங்க, உள்ளே போயிட்டு அண்ணன் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வாங்க டக்குன்னு அவர்கிட்ட பேசுகிறக்க ஆரம்பிக்கலாம். உள்ளே வந்தோடனே அண்ணங்கிட்ட ஃபஸ்ட் டைமே வந்திருக்கிறேன். இத்தனை நாளாக அண்ணங்கிட்ட வேறு விதமாக நான் இருந்துகிட்டு இருந்தேன். முதல் முறையாக ஒரு பேட்டி எடுத்து நான் வர்ற அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தார், அட எட்ரா அப்படின்னு. அதுக்கு உண்டான நேரமே அமையல. கரெக்டாக இன்றைக்கி அமைஞ்சிருக்குது பார்த்துக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ணா ரொம்ப தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூடா. மோகன் இவ்வளோ வளர்ந்து இத்தனை ஃபேன் ஃபாலோவிங்கோட இப்படி ஒரு பாப்புலர் செலிப்ரிட்டி பர்சனாலிட்டி ஆனதில் எனக்கு தான் ரொம்ப பெருமை. ரொம்ப தேங்க்ஸுங்களா. ஆமாம், ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணும்போதுங்கன்னா நான் சொன்ன விஷயம் அதுதான். ஏன்னா மக்கள் அந்த கனா படத்தில் டைலாக் தான் நான் சொன்னேன். நாம் ஜெயிச்சிடும் அப்படின்னா மக்கள் கேட்க மாட்டாங்க, ஆனால் ஜெயிச்சவங்க சொன்னால் கேட்பாங்க. அந்த டைலாக் ஏற்ற மாதிரி தான் அந்த ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிச்சு இன்றைக்கி நிறைய இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பொசிஷன் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் இந்த ஒரு இன்டர்வியூட மெயின் நோக்கமே இதுதான். அப்புறம் அதுக்கப்புறம் கார்களை பற்றி. ஆனால் ஆக்சுவலாக முதல் உங்களுக்கு கார் அப்படிங்கிற அந்த நினைவு, அந்த காரில் எப்போ தோணுச்சு, எப்போ வந்ததுங்க? கார் சின்ன வயசுலேருந்து கார் ஆசைப்பட்டிருப்போம். நம்ம முதலாக எங்கள் அண்ணன் ஒரு அம்பாஸ்டர் கார் வாங்கினார், 4554ன்னு. இது 1980. ஸோ அதுதான் நான் எங்களுக்குன்னு பார்த்தா முதல் கார்.
அந்த வாங்கின கார் அது. ஆனால் நம்பர் ஒன்று ஞாபகம் வச்சுருக்கீங்க பாருங்க, 84 கிரே கலர் அம்பாஸ்டர் 4554. அதுதான் ஒரு அதுவே எனக்கு அன்றைக்கி வந்து அம்பாஸ்டர் தானே காரே. அன்றைக்கி அம்பாஸ்டர் ஃபியட் 2 தான் இருந்தது, வேறு வண்டி கிடையாது. ஸோ அந்த அம்பாஸ்டர் ஓட்டுறது, அதில் போகிறது வர்றதுலாம், அது ஒரு ஏசி இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு அம்பாஸ்டர். அதுக்கே நம்ம அவ்வளோ த்ரில்லாக இருந்தோம். எனக்கு நான் வாங்கின முதல் கார் வந்து மாருதி 800 டிஎஸ்பி 2525 டி சிவா ப்ரொடியூசர் அப்படின்னு ஒரு இதோடு வாங்கினது. அது வந்து அது ஆமாம் இல்லை ஒயிட். அது வந்து எனக்கு வந்து விஜயகாந்த் சார் தான் வந்து எனக்கு அந்த கார் வாங்கி கொடுத்தாரு. சூப்பர். ஃபஸ்ட்டு கார் சிவா கார் வாங்கிக்க வந்தார். என்ன கார் வேணும் அப்போ மாதிரி தான் புதுசாக வந்திருக்கு. புதுசாக வந்த 88 89. ஆமாம். அப்போ வந்து வாங்கி கொடுத்தாரு. அவர் கேட்டேன் என்ன கலர்னா ஒயிட்டு தான் வேணும்னு. அப்புறம் நம்பர் வாங்கிக்கேன்னா நான் போய் செக்ரட்டரியேட்டில் போய் அது ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி 2525 அப்படின்னு வாங்கினேன். ஃபேன்சி நம்பர் வாங்கினேன். அதை வாங்கி அந்த காருக்கு ஃபுல்லாக பிளாக் பேப்பர் ஒட்டி, அப்புறம் ஒரு தடவை பாம்பே அப்போலாம் இங்கெல்லாம் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாம்பே போடும்போது அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கார் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி சூப்பர் உள்ளே வந்து ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சு நம்ம காரே ரொம்ப பாப்புலர் இருக்கும், ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் சீட் கவர், டேப் ரெக்கார்டரு எல்லாம் அந்த வேலையெல்லாம் அது அந்த வண்டிக்குள்ளே எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணி இந்த ரெக்கார்டிங் சென்டரில் போய் பாட்டெல்லாம் பண்ணி கொண்டாந்து அந்த கேசட்டை போட்டு அந்த பாடல்களை போட்டுட்டு அந்த கார் எடுத்துகிட்டு ஊட்டி போகிறது, அதுதான் காரே. பெரிய அன்னைக்கு கிடைச்ச ஒரு இன்னோவா மாதிரி, அது மாதிரி ஒரு அனுபவமான ஞாபகம். எத்தனை கார் வந்தாலும் நமக்கு அந்த டிஎஸ்பி 2525 முதல் காருங்கிறது வாழ்க்கையில் மறக்காது. வாழ்க்கையில் எப்போவுமே. அது எத்தனை வருஷம் வச்சுருந்தீங்கன்னா? ரொம்ப வருஷம் வச்சுருந்தேன் நான், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தேன். அப்புறம் அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியல. சரி அப்புறம் அப்படியே கொடுத்தேன். இப்போ கூட இப்போ யோசிக்கிறது தெரியாது, ஏன்டா கொடுத்தேன், வச்சுருக்கலாமான்னு தோணுது. எங்கேயாவது கிடைச்சா வாங்கிடுவேன் திருப்பி. அது கிடைக்கல, எங்களுக்குன்னு தெரியல. ஓகே. டிஎஸ்பி எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். அந்த ஊரில் இருந்தால் டிஎஸ்பி 2525 ஒயிட் கலர். ஆமாம், மறக்காமல் கமெண்ட்டை நம்பரோடு போடுங்க, கண்டிப்பாக அந்த காரை பிடிச்சிடலாம். சூப்பர்ண்ணா. அடுத்த கார் அப்படிங்கிறது இது என்ன? அதுக்கப்புறம் வந்து நானாக வாங்கினது வந்து எனக்கு கொஞ்சம் இந்த ஃபியட் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்ததுனால 137D வாங்கினேன். அப்போ டீசல் ஃபியட் இருந்துச்சு. அதை வாங்கி அதை கொண்டு போய் கோயம்புத்தூரில் விட்டு கோயாஸில் விட்டு சீட்டை போட்டு அப்போல்லாம் வந்து இந்த கீர் வரும், அதை நான் ஃப்ளோர் கீரை மாற்றி அந்த வீலை மாற்றி என்னென்னா கலாட்டா பண்ண முடியுமா எல்லாம் பண்ணி ஃபியட் வச்சுருந்தோம். அப்புறம் கண்டசா வாங்கணும் வரிசையாக. கண்டசா வாங்கினேன். அதுலேயே ரிச்சஸ்ட் கார் வந்து கண்டசா. அதை வாங்கி ஓட்டுனா அப்படி இருக்கும், கப்பல் மாற போகும் அந்த நேரத்துக்கு நமக்கு. அவ்வளோ ஏன்னா வெயிட்டும் அதிகம் அந்த வண்டி, ஹெவியாக இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த கண்டசாவில் போனோம்னா வந்து வழியில் பறவையெல்லாம் அடிபட்டுரும் வண்டியில். என்ன காரணம், அந்த ஸ்பீடுக்கே நம்ம பறவைகள் பழகுல ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு. அது ஒரு வண்டி வருதுன்னா அது ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருந்தது இல்லை. இந்த கண்டசா 140 வருதுன்றது அதுக்கு கெஸ் பண்ண முடியாது. அதனால் நிறைய கண்டசாவில் பறவைகள் அடிபடும். ஏன்டா நீ வச்சுன்னா அந்த ஸ்பீடு முறையாக பார்க்குதுங்க அந்த கண்டசா அந்த வண்டி. அந்த பறவைகள் பார்க்க. ஆமாம், 140 அன்றைக்கெல்லாம் வண்டி கிடையாது. ஆமாம், அம்பாஸ்டரில் அந்த ஸ்பீடு போகாது. ஃபியட் ஆகிடும். அதனால அந்தளவுக்கு ஸ்பீடு போகும் வண்டி. அப்புறம் மாருதி எஸ்டீம். ஆமாம், எஸ்டீம். அப்புறம் நல்ல ஃபோர்டு ஐகான். அப்புறம் அப்படியே மாறி வந்து இன்னோவா, அப்புறம் பென்ஸு, அப்புறம் ஸ்கோடா. சூப்பர். 2009 நீங்களும் வெங்கட்புரம் ஒட்டு கேட்டோம். ஒன்றா நட்டுத்தோம் அந்த மாதிரி வரிசையாக. பட் நீங்கள் இந்த வச்சுருந்த கார்லேயே உங்களுக்கு அப்படியே மனசில் நிற்கிற காருங்கிறது கடைசி வரைக்கும் எதுங்க? இத்தனை கார் இருந்தாலும் இன்னோவா கிறிஸ்டா. இப்போ இருக்கிற வண்டி தான் கிறிஸ்டா. இன்னும் அப்படி மனசே நிற்கிது. அது வந்து இதோட இந்த கம்ஃபர்ட் ஜோன் வேறு எங்கேயும் நமக்கு இல்லை. கரெக்ட். அதான் இது வந்து ஒரு எஸ்யூவியும் இல்லை செடானும் இல்லாமல் நடுவில் ஒன்றா இருக்குது இல்லை இது. ஆமாங்க. ஸோ இதோட கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஒரு லாங் ட்ராவல் பண்ணாலும் இது சௌரியமாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். நீங்கள் அப்புறம் வந்து இதுக்கு போகணும், கியா கார்னிவலுக்கு போகணும். இல்லை அதுக்கு மேலே பெரிய வண்டி, அதுக்கு மேலே அப்புறம் இது போகணும், டொயோட்டா வெல்ஃபேர் போகணும். அதான் அடுத்த ஸ்டேஜ். பட் இந்த பட்ஜெட்டுங்கிறது சூப்பர். பட்ஜெட் மட்டும் இந்த சைஸ் கூட நீங்கள் அந்த கார்னிவல் எடுத்துகிட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஒரு வேயமீடிய சைஸ் கம்ஃபர்டபுள். அதாவது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இந்தியன் வெஹிக்கிள்னு சொன்னால் இன்னோவா தான். இன்னோவா கார். ஆமாம், உனக்கு தெரியும், யூ ஆர் த கார் மேன். அப்போ கிறிஸ்டா தான் கடைசியாக வந்து நிற்கிது. ஆனால் ஆக்சுவலாக வந்துங்கன்னா இப்போ உங்களுக்கு சினிமாவுக்கு முன் அப்படி நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி வந்து தெரியாதுங்கண்ணா டி சிவா அப்படிங்கிற யார், எந்த ஊர், அவர் கடந்து வந்த பாதை. இன்றைக்கி அவர் இந்த இடத்துல ஆரம்பித்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறார் அப்படின்னா இதுக்கு முதல் அடித்தளம் என்ன? ஸ்டார்டிங்லேருந்து
ஆக்சுவலாக என்னோடய நேட்டிவ் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில், ஈரோட்டுக்கும் கோபிக்கும் நடுவில் இருக்கிற கவுந்தப்படி தான் நான் பிறந்து வளர்ந்து படித்தது. +2 வரைக்கும் படித்ததெல்லாம் அங்கே தான். அப்பாவுக்கும் அங்கே தான் ஃபோட்டோ ஸ்டுடியோ. ஸோ அங்கேருந்து அந்த உங்கள் பேரில் தான் ஸ்டுடியோ? அது கவுந்தப்பாடிலேருந்து அப்பா பேரில் அரசு ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு, அப்புறம் கோபிக்கு ஷிஃப்ட் ஆகி அங்கே வச்சது தான் சிவா ஸ்டுடியோ. ஸோ இதில் சென்னையில் வந்து ஒரு ஐடிஐயில் ஒரு கோர்ஸ் படித்தேன், டிப்ளமோ இன் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு கோர்ஸ் இருந்து முடிச்சுட்டு வந்து போய் ஊரில் போய் அந்த புதுசாக வழக்கமான அந்த ஃபோட்டோகிராஃபிலேருந்து வேறு ஸ்டைல், வேறு விதமான லைட்டிங், வேறு விதமான ஃபோட்டோகிராஃபி, வேறு மாதிரி ஆல்பம் போடுறது. நானும் ஒரு 300 கல்யாணத்துக்கு மேலே ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அந்த மாதிரி நான் பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து எடுக்கிறேன். வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வந்து எடுத்து அப்புறம் கலராக எடுத்து இந்த கையில் இப்படி நெஞ்சில் வச்சு இப்படி எடுப்போம் இல்லையா? ஆமாம், அதுதான் தான் ஆரம்பிக்கிறேன் நான். அதில் ஆரம்பித்து அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ஒரு கேமரா, கலருக்கு ஒரு கேமரா வச்சு எடுத்து அப்புறம் ஒன்லி கலர் மட்டும் எடுக்க ஆரம்பித்து அது வந்து நிறைய கல்யாணங்கள், பொதுக்கூட்டங்கள், நிறைய விழாக்கள். அப்போ வந்து அந்த VHS வந்துருச்சு, டெக்கு. அப்போ VHS வந்துருச்சு. அதுவும் எடுக்கிறீங்க வீடியோ? இல்லை, நான் ஆரம்பிக்கும் போது வீடியோ வரல. சரி. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வீடியோ வருது, VHSஸே வருது. நான் அதுக்குள்ளே வந்து நான் கொஞ்சம் அந்த டைம்லாம் வரும்போது நான் சினிமாவுக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். கரெக்டாக வரும்போது அதெல்லாம் வரும்போது நான் வந்து முதல்ல சினிமாவில் வந்து என்ன காரணம்னா டக்குன்னு அப்படியே ஸ்டூடியோலேருந்து சினிமாவுக்கு? இல்லை, அது ஏதோ சிறு வயதுலேருந்து எனக்கு ஒரு சினிமாவில் டைரக்ஷன் மேலே பெரிய ஆர்வம் வந்துகிட்டே இருந்தது. கதை பண்ணுறது, டைரக்ட் பண்ணணும், டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான எண்ணம் இருக்குல்ல. ஸோ நிறைய படங்கள் நிறையா பார்க்குறது, வீட்டுக்கு சொல்லி பார்க்குறது, சொல்லாமல் பார்க்குறது, பார்த்த படத்தை திருப்பி பார்க்குறதெல்லாம் நான் இப்போ நிறைய செய்வேன். அதனால் வந்து சரி, ரொம்ப அந்த காலத்தில் எல்லாரையும் தூண்டின ஒரு டேரக்டர் பாரதிராஜ், அவர் அசிஸ்டன்ட் டேரக்டர் சேரணும்னு சென்னைக்கு வந்தேன். அப்படி தான் சென்னைக்கு வந்தது? சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தால் காலத்தின் சூழ்நிலையை அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டர் சேர முடியல. பல முறை முயற்சி பண்ணேன், சந்தித்து பேச முடியல. சந்திக்கும் ஆனால் முடிஞ்சது, எங்கேயாவது பார்ப்போம் அவரை. பாரதிராஜாட்ட சேர முடியல. நம்ம இப்போ இவ்வளோ நெருக்கமான நண்பராக நம்முடைய சித்ரா லட்சுமணன், அப்போ அவர் தான் வந்து கம்ப்ளீட் இன்சார்ஜ். பாரதிராஜாவுக்கு இவர் தான் பிஆர்ஓ, அவர் தான் மேனேஜர், அவர் தான் ஃப்ரெண்டு, அவர் தான் அசோசியேட் கோ டைரக்டர், எல்லாமே அவர் தான். இப்போ அவருக்கு ஒரு வணக்கம் போட்டால் பதில் வணக்கம் கூட போட மாட்டார். யார்? சித்ராஜ். ஆமாம். இன்றைக்கி நம்ம நெருங்கிய சித்ரா லட்சுமண்ட்ட ஒரு வணக்கம் திருப்பி வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். நம்ம வணக்கம்னா அவர் அப்படி பார்த்துட்டு போவார். அப்படிலாம் போராடி பார்த்தோம், நடக்கலை. அப்படிங்க ரொம்ப சின்ன பையனா உள்ளியா? ஆமாம், நம்ம 40 கிலோ அப்போ பொருட்டாவே மதிக்கல அவர். சரி. அப்புறம் போராடி சரி நேதாஜின்னு ஒரு நண்பர் மூலமாக நாமளே படம் எடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தார் அவர். அவர் ஒரு டைரக்டர். ப்ரொடியூசராக எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாம், அவர் கேட்டால் சரி எது ஒன்று செய்யணுமே, நம்ம தான் அதை செய்யணுமே, முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணேன். சரி. ஜனனின்னு ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி எல்லாத்தையும் இன்சார்ஜ் மாதிரி ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சினிமா கொஞ்சம் பழகினோடனே படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணி அப்புறம் சரி ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சாரை போய் பார்த்து பேசி கதை சொல்லி ஓகே பண்ணி அவரை படி பிடிச்சிங்க. ஏன்னா பாரதிராஜா சாரவே டக்குனு போய் பார்க்க முடியும். அப்புறம் அதில் அந்த நேதாஜின்றவர் வந்து விஜயகாந்த் சாருக்கு ஆல்ரெடி கதையெல்லாம் எழுதி பழக்க உள்ளவர். அவர் கொஞ்சம் ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருந்தார் அந்த நேரத்தில். அதனால் அவருனால வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. ரெகுலராக அவர் மூலமாக போய் நேராக போய் அவர் விஜயகாந்த் சாரை பார்த்து பேசி அப்புறம் அப்போ வந்து அப்போ சம்பளமே ஒரு 3 லட்சம் தான். ஒரு படத்துக்கே 3 லட்சம் தான்? 3 லட்சம் தான் சம்பளம். நீங்கள் சொல்கிறது எப்போ? அந்த உழவன் மகன் அதுக்கு முன்னாடி? இல்லை, நான் சொல்கிறது 1980. கரிமேடு கருவாயன் அதுக்கப்புறம்? நான் சொல்கிறது 1983. கரிமேடு கருவாயன் கொஞ்சம் முன்னாடி. எனக்கு 3 ரூபா சம்பளம் பேசிட்டு நம்ம போய் பணம் கொண்டு வரக்குள்ள கரிமேடு கருவாயன் ரிலீஸாக ஹிட் ஆகிடுச்சு. சம்பளம் 4.5ட்டாங்க. அப்பா. கரிமேடு கருவாயன் கொஞ்சம் முன்னாடி. சரி. போனது கரிமேடு ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து ஆரம்பித்து ஊரில் வந்து 3 லட்ச ரூபாய் இடுப்பில் கட்டிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பஸ் ஏறி ஈரோடு வந்து பஸ். ஆமாம், அங்கே ஒரு பஸ். ஈரோட்லேருந்து பஸ் ஏறி அதுக்கப்புறம் வந்து சேலம் போய் ட்ரெயின் இருக்குல்லங்கப்பா? ட்ரெயின் நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, தெரியாது. அந்நேரத்துக்கு நம்ம கிளம்புற நேரத்தில் அப்படிலாம் ட்ரெயின் டிக்கெட்லாம் போடல. பஸ்ஸில் ஏறி எங்கள் வீட்டில் பாரு 3 லட்ச ரூபாய் கொடுத்து 45 வருஷம் முன்னாடி கூட துணை கூட ஆள் வராமல் நான் 45 ரூபாய் 3 லட்ச ரூபாய் எவ்வளோ வருது? இந்த தெருவையே வாங்கிடலாம். சொன்ன மாதிரி 3 லட்ச ரூபாய்க்கு அப்போல்லாம் கிரவுண்டு 10,000 இங்கே வடவள்ளியில் ஒரு பக்கத்தில். இல்லை இந்த வளசரவாக்கம் ஏரியாவில் ஆழ்வாத்தினார் ஏரியாவில் அப்போ நான் வந்த போதே என்கிட்ட வந்து சொல்லுவேன் 10,000 ரூபா கிரவுண்டு வாங்கிக்க, 5 கிரவுண்டு 50,000 கேட்பாங்க.
5 கிரவுண்ட் 50,000 தான். 50,000 தான். அது மாதம் 10,000 கொடுத்தா போதும். 5 கிரவுண்டு எவ்வளோ? 25 சென்ட் நம்ம ஊரில் 5 கிரவுண்டுக்கு. நான் 3 லட்ச ரூபா கொண்டாந்துல 30 கிரவுண்டு வாங்கியிருக்கலாம், 2 ஏக்கர் கிட்ட. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்மளோட பணத்தோடு வந்து அந்த படத்தை ஆரம்பித்து அப்புறம் வாழ்க்கை இப்போ நிறைய போச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு படம் சொல்லுவதெல்லாம் உண்மை. விஜயகாந்த் ஹீரோ, ரேகா ஹீரோயின், ஜெய்சங்கர், ராதா ரவி, அசோக் குமார் கேமரா எல்லாம் வச்சு இசை தாயன்பன். எப்படி போச்சு படம்? லாபமா இந்த படம்? எனக்கு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் 2 லட்ச ரூபா கொண்டாந்து போட்டேன். சரி. 1.5 லட்ச ரூபா தான் கிடச்சிது. 3 லட்ச ரூபா லாஸு. 3 லட்சம் லாஸ்? 45 வருஷம் முன்னாடி 3 லட்சம் லாஸ். அப்போ வந்து நீங்கள் மறுபடியும் ஜீரோ ஆகிட்டீங்க. ஆமாம், எல்லாம் ஊரில் எல்லாம் கடன். ஏன்னா நம்ம வீட்டில் இந்த காசு, அம்மாவோட நகை, இந்த அம்மாயிட்ட வாங்கி அந்த அம்மாயிட்ட வாங்கி எல்லாம் சேர்த்து கொண்டாந்து சேர்த்த காசு தான் அது. அத்தனை சொந்தக்காரர்கிட்டையும் வாங்கிட்டு வந்தாங்க. ஆமாம், ரொம்ப இல்லை, 2 அம்மாயி கொடுத்தாங்க, வீட்டில் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அது கொண்டாந்து எல்லாம் போட்டு போயிடுச்சு. 1.5 ரூபா தான் கிடச்சிது. அதனால் வந்து அப்போ தான் விஜயகாந்த் சார் கூப்பிட்டு, நீ நல்ல திறமையாக வேலை பார்க்குற, எனக்கு வந்து ஒன்று மாதிரி ஒருத்தர் கூட இருந்தால் எனக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு என்னை சேர்த்துட்டு தான் தமிழன்னை சினி கிரியேஷன் ஆரம்பித்து முதல் படம் பூந்தோட்டக்காவல்காரன் எடுத்தோம். என்ன படம், என்ன ஹிட் அந்த காலத்தில். அது அந்த படத்தில் வந்து எனக்கு 25% ஷேர். அப்போ வந்து கேப்டனுக்கு என்ன வயசு இருக்குது? எனக்கு என்ன வயசு? அதோட 10 கூட எப்பவுமே இருக்குது. அப்போ ஒரு 30. அப்போ ஒரு 30 வயசில் ஒருத்தர் அவ்வளோ ஒரு வயசான கெட்ட போடுறக்கு ஒரு தைரியம். அதுதான் அவருக்கு இல்லாத தைரியம் உலகத்தில் யாருக்கு இருந்தது? தைரியத்தின் மறுபெயரே விஜயகாந்த் தானே. தைரியத்தின் மறுபெயர். ஆமாம், அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஏன்னா அப்போ தான் அவர் கூப்பிட்டு சொன்னார், நீ ஒன்றும் பயப்படாத, 3000 ரூபா போயிடுச்சா, லாஸ் ஆகிடுச்சா, சின்ன பையன். ஏன்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் 10 வயசு கம்மி, இத்தினோண்டு அவர் அப்போவே 80 கிலோ இருப்பார், நான் 40 கிலோ இருப்பேன். பாதி தான். கரெக்டு. அவர் சொல்லிட்டு பேசிட்டு, பயப்படாத, நம்ம கம்பெனிலே பண்ணுவோம், நீ வந்து கூடவே இரு அப்படின்னு சொல்லி கூடவே வச்சுக்கிட்டார். சூப்பர். அவரும் இப்ராஹிம் ராவுத்தர் சாரும் எனக்கு ரொம்ப அன்பாக கூடவே வச்சுக்கிட்டாங்க. கம்பெனி ஆரம்பித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி, படம் பூந்தோட்டக்காரன் ரிலீஸ் அன்னைக்கு என்னை கூப்பிட்டு விஜயகாந்த் சாரும் இப்ராஹிம் ராவுத்தர் என்னை வர சொல்லி, எவ்வளோப்பா அது லாஸ்ன்னு சொன்னேன், நீ சொல்லுவேன் என்னை வச்சு முதல் படத்தில் 3.5 லட்சம். இந்த படத்தில் உன்னுடைய ஷேர் 25% வச்சுக்கோன்னு 7 லட்சம் கொடுத்தாங்க. அப்பா, 7 லட்சம்? 7 லட்சம் நீங்கள் ஒர்க் பண்ணினதுக்காக. ஷேர் பார்ட்னர் 25% முதலே சொல்லிட்டாங்க. அந்த 25% என்னுடைய ஷேர் வந்து 7 லட்சம். 7 லட்சம் ரூபா. எப்படி இருந்து உங்களுக்கு அப்போ அந்த மனநிலை, சந்தோஷம்? அதை விட என்ன, நீங்கள் அதை எக்ஸைட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது நம்மளுக்கு மேலேப்பா? ஏன்னா நான் வந்து அந்த வியாபாரத்தையோ வரவு செலவையெல்லாம் கணக்கு பார்த்துட்டுலாம் வேலை செய்யணும். நம்ம பாட்டுக்கு போனால் வந்தால் வியாபாரம் ஆகுது. ஏன்னா மெயின் கணக்கு வழக்கெல்லாம் ராவுத்தர் சாட்டு தான் இருக்கும். என்ன விற்றுது கொண்டது, இது ஃபைனான்ஸு என்ன, இதெல்லாம் தெரியும். எனக்கு தெரியும் கணக்கு. அப்படி அவர் தான் எல்லாத்தையும் பார்ப்பார். சரி, என்ன கணக்கு பார்த்து முடிச்சு என்ன தருவாங்களோ தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். அப்போ நம்ம 3.5 லட்ச ரூபா கடன் இருக்கும்போது 7 ரூபா கையில் கிடச்சா எப்படி இருக்கும்? டபுள் மடங்கு. அப்படியே சில வாங்கிட்டு போய் கொடுத்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக வச்சு அதை கொடுக்கும்போது எவ்வளோ பெருமை இருந்தால் அந்த மொத்த பெருமையும் வந்து அது கேப்டனுக்கும் ராவுத்தருக்கும் சேரும். சூப்பர். ஸோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பமாகுது. எடுத்தோடனே நமக்கு ரெட் கார்பெட் கொடுக்கல சினிமா. கண்டிப்பாக ஒரு அடி அடித்து போட்டு துவச்சி அப்புறம் கொடுக்குது. கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 30-35 வருஷமாக இன்றைக்கி ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுல நீங்கள் இன்றைக்கி படம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே வந்து அதான் சொன்னேன், இந்த வாழ்க்கை என்பது மொத்தமாகவே எனக்கு வந்து இது கேப்டன் கொடுத்த பாதை, வாழ்க்கை எல்லாமே அவர் போட்டது கேப்டன். ஏன்னா அந்த 3.5 லட்சம் லாஸுக்கு நான் ஊருக்கு போய் திருப்பி வந்து கடன்லாம் ஃபோட்டோ ஸ்டுடியோலேயே திருப்பி ஃபோட்டோ எடுத்து கேமரா ஃபோட்டோகிராஃபராக சுற்றி சம்பாரித்து கடன் அடைச்சிருக்கணும். கண்டிப்பாக. அப்படியே வாழ்க்கை போயிருங்க. ஐயோ சினிமா வேண்டான்னு ஓடி போயிருக்கணும். ஏன்னா 45 வருஷம் இப்போ 3.5 லட்ச ரூபாய் விட்டுட்டு எங்கேருந்து சம்பாதிக்கிறது? கண்டிப்பாக. திருப்பி எனக்கு சினிமாவில் யார் ஆதாரம் இருக்குது, யார் இருக்கா எனக்கு சினிமாவில்? ஃபேமிலியாக எனக்கு சினிமா, எங்கள் பரம்பரையிலேயும் சினிமாவில் யாரும் கிடையாது. சரி, இருந்த ஒரே ஆள் வந்து நீங்கள் மட்டும்தான். நான் மட்டும்தான் வந்து அதை என்னை தூக்கி பிடிச்சது கேப்டனும் ராவுத்தரும். அடுத்த படம் பூந்தோட்டக்காரன் முடிச்சுன்னா பாட்டுக்கு ஒரு தலைவன். அது ஹிட்டு. அது வந்து படமாக ஆவரேஜாக போனாலும் வியாபாரமாக ப்ளஸ்ஸு. அதில் ஒரு நல்ல அமௌண்ட்டு இந்த ஷேர் வச்சுக்கோ அருமை அப்படியே கொடுத்தாங்க. அதே அப்புறம் அவர் என்னோட பேர் இல்லாத படங்களே அங்கே நான் வேலை பார்ப்பேன். இப்போ புலன் விசாரணை பார்த்தா என்னோட பேர் இருக்காது, அதில் ஃபுல்லாக நான் தான் அதில் ஒர்க் பண்ணியிருப்பேன். இப்படி எல்லாத்துக்குமே என்னை மொத்தமாக கவனிச்சுக்கிட்டாங்க. எனக்கு என்ன தேவை அப்படின்றது பார்த்துக்கணும். அப்புறம் அவங்களே கூப்பிட்டு, சரி நீ வந்து இப்படியே எங்களோட பண்ணிட்டு உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சாரை பிரபு சாருக்கு ஃபோன் பண்ணி, சிவாவுக்கு ஒரு படம் பண்ணி கொடு பிரபு
எங்கள் கூட இருக்க அப்படி தனியாக பண்ணிட்டுன்னு சொல்லி 1 லட்ச ரூபா அவரே பணம் கொடுத்து அதை கொண்டு போய் என்ன ப்ரொபோஸ் ஆட்டு கொடுத்து ஆரம்பித்தது தான் சின்ன மாப்பிள்ளை. சின்ன மாப்பிள்ளை சூப்பர். அதே மாதிரி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி அவர் சொல்லி கார்த்திக் கொண்டு 1 லட்ச ரூபா கொடுத்து அதுவும் அவர் கொடுத்த காசு தான் கொண்டு போய் கொடுத்து ஆரம்பித்த படம் தான் தெய்வ வாக்கு. அதே மாதிரி என்னோடய ஃபைனான்சியருக்கெலாம் ஃபோன் பண்ணி இப்ராஹிம் ராவுத்தர் சார் தம்பி படம் பண்ணுறான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவனுக்கு ஃபைனான்ஸ் கொடுங்கன்னு சொன்னது இப்ராஹிம் ராவுத்தர். என்ன மனிதர் தான். ஸோ அதனால தான் அந்த வாசலில் இன்றைக்கி அவருடைய ஃபோட்டோ முன்னாடி வந்தோன்னே அந்த 2 பேர் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அதுதான் காரணம். ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த சினிமாவை வந்து வாழ்க்கை எதுவுமே எனக்கு சான்ஸே இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இல்லைங்கன்னா மக்கள் நிறைய மக்களுக்கு இவ்வளோ பேர் செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பேர் ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. கரெக்டு. இன்றைக்கி அந்த இது இல்லை. நிறைய மக்கள்கிட்ட இண்டஸ்ட்ரி பூரா தேடி பாரு. இப்ராஹிம் ராவுத்தர் ஃபோட்டோ பாட்டின ஒரு ஆஃபீஸ் சினிமாலே இருக்காது இல்லைங்க. அவரை வச்சு வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் எங்கள் அம்மா கூட இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவரை வச்சு வாழ்ந்தவங்க அவரால் வாழ்ந்தவங்க நினைக்கிறது இல்லைம்மா. நினைக்கணும் நம்மளை. அதாவது நாம் மறந்துடக்கூடாதுன்றது அந்த ஃபோட்டோ போட்டு வைக்கிறது. காலைல உள்ள வர மூலம் பார்க்கும்போது பாபா பார்த்து வரணும், பழசை மறக்காமல் இருக்கிறீங்க. அதுதான். அதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு நல்லா வந்து 1997 மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்து மீளா முடியாத கடனில் மாட்டி 10 வருஷம் சினிமாவே எடுக்க முடியாத போது என்னை கூப்பிட்டு ஒரு ஃபஸ்ட் காப்பி கொடுத்து ஒரு படத்தை எடுத்து என் லைஃப்பை திருப்பி சினிமாவில் ஆரம்பித்து விட்டவர் பிரமிட் சாமிநாதன். அதுதான் அவர் ஃபோட்டோ வெளியே. அவர் ஃபோட்டோ. ஏன்னா இவங்க கொடுத்தது லைஃப்னா பர்த்னா இவங்க கொடுத்தது 2ஆம் பிறவி, ரீபர்த். சாமிநாதன் கொடுத்தது. அதனால தான் அவர் அங்கே இருக்கார். அந்த ராவுத்தருக்கும் கேப்டனுக்கும் அளவுக்கு நாங்கள் ஒருத்தர் வச்சுருக்கிறேன்னா அவர் வந்து அது ஒரு இன்னொரு மறுபிறவி கொடுத்தா அவர் தான். ஸோ அது ஒரு ஞாபகமான விஷயம். அப்புறம் பாலச்சந்தர் சார் ஃபோட்டோ அங்கே இருக்குது. என்னென்னா நம்ம சினிமாவில் வந்து இவ்வளோ வருடங்களில் எத்தனையோ மனிதர்களை சந்திச்சிட்டோம். அவரளவுக்கு ஒரு நல்லவரை பார்க்கல அப்படின்றது ஒரு என்னுடைய பெரிய திறமைசாலி, மாபெரும் டைரக்டர், மிகப்பெரிய டெக்னீஷியன். அதெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான மனிதர். நான் ரொம்ப நேசித்தேன் அவரை. அதனால் அவரோட நிறையா ட்ராவல் பண்ணேன். அதனால் அவர் ஒரு தந்தை ஸ்தானம் அவர் மறக்க முடியாதவர் நான் வச்சுருக்கேன். நான் அவரை பற்றி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய டைரக்டருங்க, நல்ல மதிப்பு மரியாதை, நல்ல மக்களிடத்தில் இல்லை டைரக்டர். சின்ன சின்ன விஷயங்கள் அழகாக காமெடி பண்ணுவாராம்மா. டக்குன்னு அவர் பேசுகிறதே காமெடியாக இருக்கும். அவங்க டைமிங் நல்லா காமெடி பண்ணுவார். நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது. நல்லா காமெடி பண்ணுவார். ரொம்ப பேராசையெல்லாம் பெருசாக எதுவுமே இல்லாமல் சினிமாவை நான் கூட சொல்லுவேன் சினிமா தான் எனக்கு எல்லாமே சொல்லுவேன். சினிமா தவிர நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் வரும். நமக்கு பார்ட்டி வரும், சந்தோஷம் வரும், எல்லாமே வரும். அவருக்கு வந்து எதுவுமே வராது. அவருக்கு சினிமாவை தவிர எதுவுமே வராது. நீங்கள் அதை தாண்டி எதாவது பேசினா அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு இந்த சினிமா விட்டுட்டு போயிட்டு இந்த காருனா கார் கீர் போட்டால் தான் ஓட மாட்டேன் உள்ள தான் இருப்பார் அவர். அவர் தெரியாது அவருக்கு. அது வரமாட்டார். அதை யோசிக்க மாட்டாங்க. ஒரு ஃபோன் எடுத்தீங்கன்னா அதில் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியாது. ஃபோன் எடுத்து ஆன் பண்ணால் பேசணும், அவ்வளோ அதோடு நிறுத்திட்டு வரும். இது எடுங்க, இது பாருங்கள், அதெல்லாம் அதுக்கெல்லாம் போக மாட்டார். அவர் வந்து அந்த படம் பார்த்துட்டு டிவி பார்ப்பார், படம் பார்ப்பார், எல்லா படங்களையும் பார்ப்பார். படம் பார்த்தா பாராட்டுவார். எந்த படம் பார்த்தாலும் அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு உடனே லெட்டர் ஆஃபீஸில் வந்து லெட்டர் பேட் எடுத்து க்ளீனாக அவங்களுக்கு அருமையான ஒரு பாராட்டு கடிதம் எழுதி அனுப்பிச்சி விட்ருவார். சூப்பர். அதெல்லாம் ஒரு துளி கூட வந்து இன்னொருத்தர் ஜெயிக்கிறானன்றதில் வந்து 1% கூட புறமே வராத மனிதன் அவர் தான் நான் பார்த்தேன். இப்போ நமக்கே கூட ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு படம் பிடிக்கணும், அவர் படம் பிரமாமல் ஓடுது, நம்ம கூட இப்படி ஓடல, இது சின்ன ஒரு அந்த ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதெல்லாம் வரவே வராது. என்ன பண்ணிட்டாயா, இப்படி பண்ணிட்டாயா சினிமா. அந்த சினிமாவை யார் அழகுபடுத்தினாலும், சினிமாவில் யார் ஜெயித்தாலும் அதை தன்னது மாதிரி எடுத்துக்குவார் அவர். அதனால தான் அவரை நாங்கள் வச்சுருக்கேன். சூப்பர். இப்போ சின்ன மாப்பிள்ளையோட நின்னதுன்னா சின்ன மாப்பிள்ளை உங்களுக்கு தெய்வாக எந்த அளவுக்கு? தெய்வாக தான் முதல் படம் வந்து அந்த படம் வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன சிறிய லாபத்தில் தான் எனக்கு வந்து முடிஞ்சிச்சு. தெய்வாக்கு கூட அவர் கார்த்தி பற்றி சில வார்த்தைகள், கார்த்தி சார் பற்றி சில வார்த்தைகள். தெய்வாகில் அவங்கள ரேவதி மேடம். ஆமாம், கார்த்திக் ரேவதி. அவங்களை என்னென்னு கூப்பிடுவார்? டார்லிங் தானுங்க. ஷிவ் அவ்வளோதான் சொல்லுவார். அந்த 2 எழுதுறதுக்கும் ஷிவ் அப்படிங்கிறது. சிவா அப்படிங்கிறது சின்ன வார்த்தை, அதையும் குறுக்கி அது ஷிவ் அப்படி தான் சொல்லுவார். அவர் எப்படின்னா அந்த படம் வந்து தெய்வவாக்கு படத்துக்கு வந்து முதல்ல வந்து குஷ்பு வச்சு தான் ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு ஷெட்யூல் போயிட்டு கொஞ்சம் இந்த கதை செட் ஆகலைன்னு மாற்றும் போது ஒரு சாமி குறி சொல்கிற சாமின்ற மாதிரி வர்றதுனால
அந்த நேரத்துக்கு குஷ்பு பயங்கர கிளாமரஸ் ஹீரோயின். அதை சாமியாக காமிச்சா நல்லா இருக்காதுன்னு அப்புறம் அதனை எடுத்துகிட்டு நம்ம ரேவதியை ஃபிக்ஸ் பண்ணி அந்த படம் பண்ணோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார். அந்த படத்தில் கூட ஒரு நம்மளோட டைரக்டரோட அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் ஆகும்போது கார்த்திகை ரெக்கமெண்ட் பண்ணி தான் அவர் நம்ம டைரக்டராக போட்டிருந்தோம். மதுன்னு சொல்லிட்டு கிழக்கு வாசல் ரைட்டர். ஆமாம், அந்த இஷ்யூ எதுவும். ஆமாம், அதனால் வந்து அவர் சொல்லி தான் டைரக்டராக போட்டதால் அதை நானே பொறுப்பேற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் உடல்நிலை சரியாமல் சென்னை வந்ததுக்கப்புறம் ஷெட்யூலை கேன்சல் பண்ணாமல் கார்த்திக் இருந்து 28 நாள் அவரே டைரக்ட் பண்ணி அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு எனக்கு. அந்த மாதிரி ஒரு லைஃப்லேயே கார்த்திக் வந்து அவ்வளோ சின்சியராகவும் சீரியஸாகவும் ஒரு படம் பண்ணார்னா அது என் படமாக தான் இருக்கும். கொஞ்சம் விளையாடத்தனமான ஆள் தான் அவர். அதெல்லாம் தாண்டி அவ்வளோ சின்சியராக பண்ணி கொடுத்தாரு. சின்ன மாப்பிள்ளை கேட்கவே ஒன்று அல்டிமேட் ஹிட்டு. தமிழில் ஹிட்டு, கன்னடா ஹிட்டு, கேரளா இதில் தெலுங்கில் ரீமேக் பண்ணி ஹிட்டு, ஹிந்தியில் கூலின்னு சொல்லி கோவிந்தா நடிச்சு ஹிட்டு, எல்லா இடத்துலையும் ஹிட்டு. இன்றைக்கும் நமக்கு எனக்கு பெரிய பேர் சொல்லக்கூடிய படம்னா சின்ன மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் பிரபு சார் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நடிகரை பார்க்குறதுலாம் அபூர்வம். அதெல்லாம் நான் அது ஒரு மாதிரி வளர்ந்த குழந்தை அவர் பேரன்பு அன்பு அன்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அவர் என்னென்ன கூப்பிடுவார்? அவர் சிவான் தான் கூப்பிடுவார். சிவா அப்படின்வார். அப்புறம் கொஞ்சம் கெட்ட வார்த்தையிலே தான் கூப்பிடுவார். அதெல்லாம் சொல்லக்கூடாது மீடியா நமக்கு பெட்டியில். அது மாதிரி ரொம்ப பேரன்பு கொண்டாடுவார். அதாவது இப்போ விஜயகாந்த் சார்ட்ட வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு உரிமையும் அக்கறையும் இருக்கும். இப்போ பிரபு சார்ட்ட பெரிய அன்பு இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்குவார். அது மாதிரி வந்து பிரபு சார் வந்து ப்ரொடியூசருக்கு லாஸே வரக்கூடாதுன்னு படம் பண்ணால் ரொம்ப சில நடிகர்கள் அவர் ஒரு நடிகர் ரொம்ப அக்கறையாக பொறுப்பாக பார்த்தெல்லாம் பண்ணுவார். சின்ன மாப்பிள்ளை வந்து எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய படம். அடுத்தது அப்படியே வர அடுத்ததான் நீங்கள் மாணிக்கம், நந்தவனத்தேர். அப்புறம் இல்லை அப்புறம் நந்தவனத்தேர் பண்ணோம், கார்த்திக் விஷயத்தை பண்ணோம், அப்புறம் ராஜ்கிரண் வச்சு பண்ணோம். அந்த இதில் தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் இருக்கிறதுக்கு 1 கோடி சம்பளம் கிடையாது. ஆமாம், நீங்கள் ராஜ்கிரண் அவருக்கு 1 கோடியே 10 லட்சம் சம்பளம் கொடுத்து நீங்கள் தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி திரும்பி பார்த்துதாம்மா. அதுதான் என் பேர் கொஞ்சம் கெட்டுது. அதில் தான் பேரும் கெட்டுச்சு. ஆமாம், பேர் கெட்டுதுன்னா எல்லோரும் திட்டுனாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க, என்ன இண்டஸ்ட்ரி கெடுக்கிறான், ரஜினியே 1 கோடி வாங்கலை, அவருக்கு 1.10 கொடுத்துட்டான்னு. அது அப்படி இல்லை டீல். அது அந்த நேரத்துக்கு வந்து அப்படி பேசப்பட்டது. உண்மையில் என்ன கேட்டீங்கன்னா ராஜ்கிரண் என்ன பண்ணார்னா, இப்போ ரஜினி சாருக்கு வந்து சம்பளம் கம்மி, ஆனால் அவர் படத்தை வந்து 4 கோடியில் எடுப்பாங்க. அப்போ எப்படி ரஜினி சாருடைய படம் மொத்தமாகவே 4 கோடி ஆகும். ராஜ்கிரண் சார் என்கிட்ட என்ன சொன்னார்னா 1.10 எனக்கு கொடுத்துரு, இன்னொரு 1 ரூபாயில் நான் படத்தை முடிச்சு கொடுத்துறேன், 2.10 படம்னார். அதில் பாதி அதுதான் டிஃப்ரென்ஸ். ரஜினி சார் படம் 3.5 கோடி கம்மியாக எடுக்கவே முடியாது. ஏன்னா மீதி நிறைய ஆர்டிஸ்ட் போடுவாங்க, செலவு பண்ணுவாங்க, ஃபைட் எடுப்பாங்க, சாங் எடுப்பாங்க, இதெல்லாம் இருக்கும் அதில். அப்போ வந்து அதனால் அந்த கம்பேரிசன் யாரும் பேசலை. இந்த 2.10 தான் படம்ன்றது எனக்கு தான் தெரியும். ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தெரியும், 1.10 கொடுத்துட்டான்னு தெரியும். அதில் விஜயகாந்த் சாருக்கே வரும், இன்னும் இது கொண்டு நீங்கள் அப்புறம் என்ன சொன்ன இல்லைங்க இந்தாங்க மேடம், அப்படி அது பேக்கேஜ் அது அப்படின்ட்டார். அப்போ கேப்டன் அதுக்கு பேர் 2.10 ஃபர்ஸ்ட் காப்பி. சரி, வெளியே சொல்லப்பட்டது 1.10 சம்பளம். ஆனால் கேப்டன் அவர் உங்களை கூப்பிட்றது சிவா அப்படி தான். சிவா அவர் சிவா சொல்லுவார். ஆனால் வந்து பாபுன்னு தான் கூப்பிடுறான். நீ யார் மற்றவங்கள்ட்ட போய் கூட சிவா எங்கே போயிருக்குது, சிவா எங்கே இருக்குது, அப்படி சிவா எங்கே போயிருக்கான்னு கேட்க மாட்டார். அந்த வாடா போடா அது சொல்ல மாட்டார். சிவா எங்கே இருக்குதுன்னு கேளுங்க, சிவா வர சொல்லுங்கள், சிவா எங்கே போயிருக்குது அப்படிம்பாரு. அது இதுன்னு பேசுவார். அவன் பேசுவார். 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது வந்து ஒரு காலகட்டம் நான் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அப்போ கேப்டன் நல்லா தம்மடிப்பார், நானும் அப்போ சிகரெட் பிடிப்பேன். ஷார்ட் நடிச்சிட்டு இருக்கும்போது வந்து டக்குன்னு இருந்தால் பிடிச்சிக்கோ அவன் கொடுத்துட்டு போயிடுவார் சிகரெட்டை. அதை வாங்கி நான் குடிச்சிடுவேன். ஒரு நான் சிகரெட் பிடிச்சிருந்தா வந்து கூட அவனை வாங்கி அப்படி குடிச்சிட்டு போயிடுவார். இந்த மாதிரி வந்து அந்தளவுக்கு இன்டிமேட்டாக இருப்பார் அவர். எனக்கு நீங்கள் அதான் அவ்வளோலாம் அதிகம். டீ குடிச்சிருந்தா பிடிங்கி குடிச்சிட்டு போயிடுவார். அவ்வளோ சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டி பண்ணல. அவர் டீ குடிச்சிருக்கும் போது சார் ஷார்ட் ரைட்டிங் சொன்னால் இந்த நீ குடிச்சிக்கோ அப்படி போயிடுவார். இது எல்லாமே வந்து அவர் ஒரு சில பேரோட அந்த அந்த நெருக்கம் வச்சுருப்பார். அந்த மாதிரி என்னை வந்து வச்சுருந்தாரு. அவ்வளோ சிக்கனமும் இருப்பாருங்களாம்மா? சிக்கனம் தெரியாது அவருக்கு. சிக்கனம் இல்லை, அவருக்கு எளிமை தான் தெரியும். அதுக்கு சிக்கனம்னு எடுத்துக்க மாட்டார். அதாவது அவருக்கு வந்து அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது, தேவையில்லை. ஏன்னா அவரும் வந்து ரொம்ப பெரிய செல்வ செழிப்பில் வளரல இல்லை. அதனால் ரொம்ப கீழே டவுன்லேருந்து வந்தார். சாப்பாட்டு கஷ்டப்படுறதை பார்த்து வளர்ந்தார். அதனால் சாப்பாட்டை பற்றி அருமை தெரியும், சாப்பாட்டை பற்றி அவருக்கு என்னென்னு தெரியும். அதனால் வந்து அது எல்லாமே அவர் பார்த்து செய்வார். அவர் அடுத்ததான் மற்றவங்களுக்கு செய்யும்போது அவருக்கு கணக்கு தெரியாது, அவருக்கு செய்யும்போது கணக்கு தெரியும். கணக்கு பார்ப்பார். எதுக்குடா தேவையில்லாமல் இதெல்லாம் வாங்குறீங்க, அதெல்லாம் வாங்குறீங்க, ஒரு சோப்பு 50 விஷயம் கூட வேண்டாம் கூட, இதுக்கு முன்னாடி இந்த சோப்பே நல்லா இருந்தது, இது புதுசாக வாங்கிட்டு வர்றீங்க,
இது எவ்வளோ பாரு 3 ரூபா, பழைய சோப்பு எவ்வளோ 2 ரூபா, பழைய சோப்பே வாங்க புது சோப்பே வாங்கிட்டு வராது, பழைய சோப்பு பேருந்திலே அவருக்கு. ஆனால் நீ வெளியே போய் ஒரு 25,000 ரூபா அவர் எல்லாத்துக்கும் நன்கொடையை கொடுத்துட்டு வருவார். நன்கொடையை கொடுத்து 25,000. ஆமாம், வெளியே போய் எல்லாத்துக்கும் அங்கே வெளியே நின்று தர்மம் பண்ணுறதோ சாப்பாடு போடுறதோ 1000 ரூபா போகிறதெல்லாம் அதில் தெரியாது அவருக்கு. இதுக்கு தான் அந்த சோப்பு இல்லாத, அதாவது இது வரைக்கும் பச்சை சோப்பு தான் வந்து இப்போ ஏன் சேப்பு சோப்புன்னு கேட்பார். சேப்பு சோப்பு புதுசாக வந்திருக்குனேன்னு சொல்லுவோம் பையன். இவர் என்ன கேட்பார், பச்சை சோப்பு என்ன விலைன்னு கேட்பார், 2000 ரூபா. சேப்பு சோப்பு என்ன விலைன்னு கேட்பார், 3 ரூபா. இதுக்கிட்ட தேவையில்லாம் 50 பைசா வீண் பண்ணுறீங்க, இனிமேல் அந்த பச்சை சோப்பையே வாங்க. அந்த பச்சைக்கு பேர் ஆமாம், செவப்புக்கு பேர் சிந்தாலும் அவர் வாயில் வராது. அதையெல்லாம் கூட மைண்டில் எடுத்துக்க மாட்டார். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் கேட்க வந்ததுன்னா, அந்த கேப்டன் அவர் வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து முன்னாடி நின்று பண்ணுவார். இப்போ அந்த சிவாஜி அவர் இறந்தப்போ, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மலேசியா விஷயம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, அது ஒருத்தர் காசு கொடுக்கலன்னு சொல்லி அவர் பண்ணின விஷயம், சிங்கப்பூர் விஷயம், அதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா? இல்லை, விஜயகாந்த் சாரோட முக்கியமான விஷயம் அவருடைய தலைமை பண்பு. ஒரு விஷயத்தை எடுத்துட்டாருன்னா அதை எப்படி செய்வார்னு அவருடைய வாழ்க்கையில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போது ஷூட்டிங்னு எடுத்திங்கன்னா எல்லார் ஷூட்டிங்லேயும் வந்து இந்த ஷூட்டிங்கோட பாதுகாக்கிறதுக்காக போலீஸ் செக்யூரிட்டி கேட்போம். இப்போல்லாம் புதுசாக வர்றவங்கலாம் வந்து ஜிம் பாய்ஸ்னு 10 பேரை சுற்றி நிற்க வச்சுக்கிறாங்க. இது யாருன்னா ஹீரோவை பாதுகாத்துக்கிறதுக்கு. இப்போ ஆமாம்மா. ஆனால் விஜயகாந்த் சார் நடிக்கும்போது மொத்த யூனிட்டையும் பார்த்துக்கிறதுக்கு அவர் ஒரே ஆள். ஆமாம், அவர் தான். இப்போலாம் தானே இந்த ஜிம் பாய்ஸு, இந்த செக்யூரிட்டி, இந்த கலாச்சாரம்லாம் வந்திருக்கு. ஆமாம். அப்போ அதெல்லாம் கிடையாது. ஸோ வெளியூர்லாம் போய் ஷூட்டிங் ரொம்ப ரிமோட் வில்லேஜு மலைப்பகுதிங்கள்லாம் ஷூட் பண்ணும்போது தின்னு இந்த லோக்கல் இருக்கிறவங்க ஏதாவது கோவப்பட்டுருவாங்க. அது அவங்களுடைய வேலைக்கு இடைஞ்சலாக இருக்கும். அல்லது அவனுக்கு வண்டிக்கு போக முடியாமல் நம்ம பிளாக் பண்ணியிருப்போம். இது மாதிரி டக்குன்னு சின்ன சின்ன சண்டை வந்துடும் ஊருக்குள்ளே. உடனே வந்து இந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போல்லாம் இவர் இருந்தாருன்னா ஒத்த ஆள் போய் அப்படியே எத்தனை பேர் வந்தாலும் சரி, அது 100 பேர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, அப்படியே மலை மாற போய் நடுவில் நிற்பார். வழக்கமாக வந்து நீ வந்து இப்படி நின்னீங்கன்னா ஒரு 1000 பேர் இப்படி வந்தால் இங்கேயே நின்னீங்கன்னா அவங்களாம் அப்படி போயிடுவாங்க, உங்களை தாண்டி போவாங்க. இவர் என்ன வருவோன்னா நேராக உள்ளே பூந்து அந்த கூட்டத்துக்கு உள்ளே பூந்துருவார். இப்போ கூட்டம் இவரை சுற்றிக்கும், இவர் நடுவில் நிற்பார். இந்த பக்கம் வேலை நடந்துட்டுருக்கும். இங்கே இருக்க நடிகர்கள்ட்ட யாரும் போக மாட்டாங்க. இவர் அங்கே நின்று அந்த வந்து 100 பேரை 200 பேர் எல்லாத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி பேசி அவங்களுக்கு வேணுங்கிற 2 விஷயத்தை செஞ்சு கொடுத்து, என்ன இந்த ஊரில் என்ன பிரச்சனை இல்லை, எங்கள் ஊரில் இது மாதிரி தண்ணி தொட்டி கட்டி கொடுத்துட்றேன், அப்புறம் வேறு என்ன வேணும், இதெல்லாம் சொந்த காசில். ஆமாம்மா, எல்லாம் சொந்த காசில் தான். இது மாதிரி கட்டி கொடுத்து எனக்கு இது மாதிரி வேணுங்க, எங்களுக்கு இந்த இது இல்லை, லைட் இல்லை, அது இல்லை, இது இதெல்லாம் பண்ணிடலாம், வேறு என்ன வேணும் சொல்லுங்கள், வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோ பேர் கலைஞ்சி போங்க, நாங்கள் வேலையை பார்த்தா தான் உங்களுக்கு காசு தர முடியும், உங்களுக்கு இதெல்லாம் நான் செய்யணும்ல, அப்போ நான் வேலை செய்யணும், நான் சம்பாரிச்சா தானே காசு தர முடியும், நான் எனக்கு வேலை செய்யலாம் பிடிச்சி நான் காசு கொடுப்பேன், ஆனால் நீங்களாம் போங்க, ஆனால் கலைஞ்சி கொடுக்கணும். இப்படி எல்லாத்தையும் டீல் பண்ணி தகராறு பண்ணுறதுக்கு ரவுடித்தனமாக வர்றவங்கள ரவுடித்தனமாக டீல் பண்ணி அடிக்கிறவனை திருப்பி அடிச்சில் கூட்டத்தில் எல்லாம் பூந்தார்னா அடி தான், எவனாக இருந்தாலும் அடி தள்ளு எட்டி உதச்சா 4 பேர் சினிமா மாதிரியே விடுவான். சில பேர் தண்ணியை போட்டு தகராறு வருவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதையெல்லாம் டீல் பண்ணுவார். இப்படி எல்லாமே வந்து அவர் வந்து மொத்த யூனிட் அவர் இருந்தாருன்னா அத்தனை பேர் சேஃப். ஒரு தடவை பார்த்திங்கன்னா மைசூரில் பெரிய தமிழ் கன்னடாவுக்கு தகராறாகி ஒரு படம் ஷூட்டிங் நடக்கும்போது பெரிய பிரச்சனையாகி அத்தனை பேரையும் வண்டி ஏற்றி கடைசி யூனிட் வண்டி வரைக்கும் அமைச்சிட்டு தனியாளாக நின்று எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு அவர் கிளம்பி போனார். இந்த கடைசி ஆள் யூனிட்லேருந்து போக வரைக்கும் நிற்பார் அங்கே. அந்த மாதிரி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்றது அவர்கிட்ட அப்படி இருக்கும். அதே மாதிரி நடிகர் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்ற உடனே நடிகர் சங்க கடனை ஒரு 25 வருஷமாக யாருமே தீர்க்க முடியாமல் கடன் வட்டி மேலே வட்டி குட்டி போட்டு எங்கேயோ போயிட்டுருக்கு. நடிகர் சங்க இடமே பறிபோகிற அளவில் இருக்குது. நம்ம சூழ்நிலை ஒரு பொறுப்பு ஏற்றுட்டு சரி கடன் அடைச்சிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி எனக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் நிகழ்ச்சி நடத்தி காசு சேர்க்கணும் முடிவு பண்ணி அன்றைக்கு தேதிக்கு வந்து ஒரு அந்த இவங்களுக்கு ஒரு 2.5 கோடி கடன் அந்த மாதிரி. ஸோ ஒரு மலேசியா சிங்கப்பூரில் ஷோ பண்ணோம், மலேசியாவில் பண்ணோம், சிங்கப்பூரில் போய் பண்ணோம். சிங்கப்பூர்லனா இப்போது நம்ம வந்து ஒருத்தருங்க நம்ம ரோஜா கம்பெனிஸ் காஜா மைதேன்னு ஒரு இடத்துல நடத்துகிறார். நாங்கள்லாம் கூடவே இருந்து தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் நடிகர் சங்கத்தின் சார்பில் எல்லாரும் போய் வேலை பார்த்தோம். அப்போ வந்து அவருக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து ஒருத்தர் ஸ்பான்சர் மாதிரி கொடுத்துருக்கோம். அவன் காசு கொடுத்தா அதை வாங்கிட்டு இவருக்கு உங்களுக்கு நடிகர் சங்கத்துக்கு கொடுக்கணும். அந்த நடத்தினவன் தராமல் ஏமாத்துறேன். நான் ஆடிட்டோரியம் ஃபுல்லு கேட்டால் எல்லாம் டொனேஷன் டிக்கெட் எல்லாம் வந்து பாஸு
எதுவுமே விற்கல, நான் சும்மா குறை வச்சேன்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் 2-3 நாள் வெயிட் பண்ணி சொல்லி பார்த்தோம். நாங்கள் சொல்லி கேட்கல. இது மாதிரி பிரச்சனைங்க தான் அவர்கிட்ட போய் சொன்னேன். எங்கே இருக்கா வேணார், அவன் லாபியில் வந்துட்டு இருந்தான். வேறு வந்தார். என்னையா சொல்கிற அப்படின்னாரு. அவன்கிட்ட அவன் மிஸ்டர் விஜயகாந்த் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஏய் நீ தமிழ் தாண்டா, மையர் தமிழ் தெரியுமில்ல, பேசு தமிழ், எப்படி இங்கிலீஷில் ஆரம்பிக்கிற நீ. நான் அவர் பிரச்சனை இங்கிலீஷ் பேசினா அவருக்கு புரியாதுல்ல. அவங்க ஊரில் மலேசியாவில் சிங்கப்பூரில் அவங்க ஊரில் பேசுகிறாரு, அவங்க ஊரில் பேசுகிறா அப்படின்னாரு. இல்லை நான் வந்து கணக்கெல்லாம் கொடுத்துட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டோரியம் ஃபுல்லாக இருந்தது. ஃபுல்லான காசை நீ வச்சிரு. நீ எப்படி விற்ற, ஏன் விற்ற, நீ டொனேஷனுக்கு விற்றியா தர்மத்துக்கு விற்றியாலாம் எங்களுக்கு தெரியாது. நீ 500 சீட்டை காலியாக காமிச்சிருந்தீங்கன்னா 500 சீட்டு காலின்னு நான் ஒத்துக்குவேன். 500 ஃபுல்லு காசு கொடுன்னா அதெல்லாம் அப்படி இப்படின்னு பேசி பார்த்துட்டு அவரும் தன்மையெல்லாம் சொல்லி பார்த்துலப்பா, இது நடிகர் சங்கம்ப்பா, இப்படிப்பா எல்லாத்தையும் இவ்வளோக்கெல்லாம் சொல்லி பார்த்தாரா. அப்படின்னு கேட்கவே இல்லை. அவன் அப்படியே பேசிட்டு உடனே அப்படி ஒரு சிகரெட் எடுத்து புரிகிறது. அவர் ஓவராக பந்தா பண்ணிட்டே இருந்தேன். என்னடா சொல்லிகிட்டே இருக்கிற கேட்க மாட்டேங்கன்னா அப்படியே சட்டையோட குறவளையோட தூக்கி செவுத்துல தூக்கி அப்படி நிறுத்திட்டார். அவன் அந்த இடத்துல இருக்கிறான், கத்துறான். மிஸ்டர் விஜயகாந்த் இங்கெல்லாம் அப்போலாம் இங்கெல்லாம் கேமரா இருக்குது, பார்த்தோன்னா போலீஸ் என்ன பண்ண தெரியுமா, டே திருடுற உனக்கே கேமரா இருந்தால் திருட்டை கண்டுபிடிச்சி எனக்கும் கேமரா இருக்குல்லடா சொல்லி கத்துறாங்க. என்னை விட்டுருங்க கெஞ்சிடா, காசை தர்றேன்னு சொல்லிக்கிட்டு தர்றேன் உண்மை தானே, ஃபுல்லாச்சு, ஆமாம் ஃபுல்லாச்சு, வசூலாகிடுச்சு, ஆமாம் வசூலாகிடுச்சுன்றான். அதுக்கு ஒரு சினிமா மாதிரி ஷூட்டிங் மாதிரி இருக்குது அது. அப்புறம் அவனை தூக்கி கீழே விட்டு உட்கார வச்சு எல்லாம் எழுதி செக்கப் போட்டு வாங்கி கம்ப்ளீட் பேமெண்ட்டை வாங்கி கொண்டாந்து நடிகர் சங்க கடன் அடைச்சார். டோட்டல் கடனை. ஆமாம், அதாவது எப்படின்னா இப்போ நீ வந்து அவரோட எனக்கு என்ன தெரியும், நான் அதெல்லாம் உங்கள் வசூல் பண்ணது உங்கள் வேறு இவரோட கிளம்பி சென்னை வந்திருந்தாருன்னா அந்த பணம் வந்திருக்காது, அவன் ஏமாற்றிட்டு போயிருப்பான். கண்டிப்பாக. காஜாமரோட என்ன சொல்கிறார், சார் என்ன சார் அவன் ஏமாற்றிட்டான், நான் என்ன பண்ணுறேன்னு அவர் சொல்லுவார்ல. ஆமாம். ஸோ அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டதால் ஷோ முடிஞ்சு 3 நாளாக சிங்கப்பூர்லேயே தங்கியிருந்து அவனை போட்டு விரட்டி வாங்கி அவன் செக்கை போட்டு அந்த செக்கு பாஸ் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணி அத்தனை பணத்தையும் கொண்டாந்து சேர்த்து கடனை அடைச்சார். ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டால் எப்படி செய்கிறதுன்றது ஒரு உதாரணம் கேப்டன். அவ்வளோதான், அதுதான் அது. நீ ஒரு சாதாரணமாக ஒரு ஷூட்டிங்கில் எப்படி இருப்பார், ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எப்படி இருப்பார், ஒரு அமைப்புக்கு தலைமை பொறுப்பு எடுத்துகிட்டு எப்படி இருப்பார், இதற்கு பெரிய நமக்கு ஒரு படிப்பறிவோ கல்வி அறிவோ இல்லாதவர் அவர். அதாவதுனா அவருக்கு நம்ம இங்கிலீஷில் தான் வந்தால் படித்து காமிச்சு அதை புரிய வைக்கணும் அவருக்கு. ஆனால் கரெக்டாக புரியும், கரெக்டாக பாயிண்ட் பிடிப்பார். அதில் அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே நேர்மை தைரியம் அவருடைய ரெண்டு கண்ணாக இருந்ததுனால தான் அவர் இன்றைக்கி வரைக்கும் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவரை பற்றி. எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க போனாங்க, கட்சி ஆரம்பிக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், விஜயகாந்த் பற்றி கேப்டன் மட்டும்தான். அவ்வளோதான். நீங்கள் ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க, அவருக்கு வந்து அந்த கூட்டம் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கூட்டம் கேப்டனுக்காக தான். ஆமாம், அந்த ரோட்டில் அதாவது அதுக்கப்புறம் கூட்டமே பெரிய கூட்டமே இந்த கூட்டம் தான். அப்புறம் கூட்டம்ன்றதை விட எப்படி கூட்டம் வருதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஒரு கட்சி சேர்ந்த கூட்டம் வந்து ஒரு திமுக தலைவருக்கு ஒரு கூட்டம் வருதுன்னா அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சி, அதுக்கு மிகப்பெரிய தொண்டர்படை, அவங்க வர்றாங்க. இப்போ அதிமுக தலைவி இறந்த போது என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கட்சி, அதுக்கு ஒரு பெரிய தொண்டர் கூட்டம் இருக்குது, அவங்க வர்றாங்க. விஜயகாந்த் சாருடைய கட்சி என்பது அவ்வளோ பெரிய கட்சி இல்லை, அது ஒரு சிறிய கட்சி. ஆனால் இவர் வந்து பெரிய புகழ் பெற்றவர். ஆனால் மக்கள் மனசில் எவ்வளவு டீப்பாக அவர் வாழ்ந்திருக்கிறாருன்றது அவர் இறந்த உடனே தமிழ்நாடு பூரா ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் வந்து திமுக தலைவருக்கும் அதிமுக தலைவருக்கும் வரக்கூடிய கூட்டம் இங்கே கிளம்பி வருது. எதுக்கு வர்றாங்க அவங்க, அந்த கட்சிக்காக மட்டும் வரல, அவர் அந்த மனிதனை அவங்க மதித்ததுனால வர்றாங்க. அந்த உதாரணத்தை தான் நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து அவருடைய தீவுத்திரலுக்கு மாற்றி வச்சு 2வது நாள் வந்து அந்த மவுண்ட் ரோட்லேருந்து தூர்தர்ஷன் போகிற ரோடில் எல்லா வண்டியும் நிறுத்திட்டாங்க, வெளியே வர வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க. நான் காலைல 6:30 மணிக்கு போயிட்டுருக்கோம், காரில் போயிட்டுருக்கோம். பார்த்தோம்னா அந்த நிறுத்தின வண்டியிலேருந்து எல்லாம் இறங்கி மக்கள், பெண்கள், வயசானவங்க எல்லாம் கூட எழுந்து வேகமாக, அதாவது எங்கேயோ வெளியூரில் வந்து இறங்குறவங்க, எங்கேயும் ரூம் போடலை, தங்கலை, ரெடியாக அப்படியே பஸ் விட்டு இறங்கினாங்க, வேன் விட்டு இறங்கினாங்க, ஜீப் விட்டு இறங்கினாங்க, கார் விட்டு இறங்கினாங்க. அப்படியே வந்து ஒரு பையை தூக்கிட்டு ஓடுறாங்க, இதையே அந்த பாடியை பார்க்கறதுக்கு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு பழைய சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உள்ள இறந்துட்டார், ராஜாஜி மண்டபத்தில் ஒரு உடல் வச்சுருக்கு. கேப்டன் கூட நாங்கள் ஒரு 4-5 பேர் போகிறோம், போய் எல்லாம் அவர் மரியாதை பண்ணார். அவருக்கு ரொம்ப எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பெரிய எம்ஜிஆர் ரசிகர் அவர். எம்ஜிஆர் படங்களை ரொம்ப விரும்பி பார்க்குறவர் அவர். அந்த ஃபைட்டெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து எம்ஜிஆர் தான் அவருக்கு எல்லாமே.
இந்த தான தர்மங்கள் கூட கொஞ்சம் அவருடைய நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து மனசில் வந்ததாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி விஷயம், சாப்பாடு மற்ற விஷயம்லாம். ஸோ அவர் பார்த்துட்டு வரும்போது இப்படி காரில் அப்படி வரும்போது வந்துட்டுருக்கோம். அவர் முன்னாடி சீட்டில் நாங்கள் ஒரு 3 பேர் பின்னாடி 4 பேர் பின்னாடி வந்திருக்கோம். இந்த கூட்டம்லாம் இப்படி அடிச்சுக்கிட்டு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க. அதை பார்த்துட்டு அவர் சொன்னார், செத்தா இப்படி சாகணும்னார். அந்த வார்த்தை அது எப்போ சொன்னாலும் எனக்கு அது வந்து ஒரு கண்ணில் இல்லை, ஒரு நீர் வர வைக்கிற விஷயம். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம். அதை அந்த இடத்த பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரியே செத்துட்டார். என்னென்னவென்று எங்கே சொல்வே. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அவருக்கு அடுத்து இவர் தான். ஆமாம். அதுக்கப்புறம் இப்படி யார் ஓடி வந்தா, யார் இப்படி வந்தா அப்படின்னு யோசிப்பேன். அப்படியே என்னமோ அவர் இப்படி ஆசைப்பட்டாரோ அப்படி வாழ்ந்தாரோ இல்லை தெரியல, ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மனிதன் செத்துறார். அதுதான் வந்து அவரை பற்றி என்னுடைய நினைவுகளில் வந்து ரொம்ப ஒரு கடுமையான நினைவுன்னு சொன்னால் அது சொல்லலாம். நான் அவருக்கான அங்கீகாரம் அவர் வாழும்போது கிடைக்கல. இறந்ததுக்கப்புறம் இந்த உலகம் பேசின அளவுக்கு, அவரை பற்றி நல்லதாக பேசின அளவு இருக்கும்போது பேசலை இல்லை. இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்களே, அவர் இறந்ததுக்கப்புறம் இத்தனை மீடியா இவ்வளோ அவர் இருக்கும்போது மொத்த மீடியாவும் அவர் கிண்டல் பண்ணி கேலி செஞ்சு அவருடைய உடல்நிலையை வந்து குடிச்சிட்டாருன்னு பேசி, அவருக்கு வந்து வந்தது நரம்பு தளர்ச்சி மாதிரி ஒரு நோய், அது வியாதி. அதனால் வந்து அவர் கொஞ்சம் உலர சூழ்நிலை வந்துச்சு, ஞாபக மறதி வந்துச்சு, ஆளுகளை அடையாளம் காண்றதில் பிரச்சனை வந்துச்சு, இவ்வளோ நடந்துச்சு அவருக்கு. அதையெல்லாம் குடிச்சிட்டார். அவரெல்லாம் குடியை நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு, எங்களுக்குலாம் தெரியும், கூடவே இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு வாழும் காலத்தில் பெரிய மரியாதை கிடைக்கல. சரி, அப்புறமாவது கிடச்சிது, அவ்வளோதான். இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, நான் இங்கே அம்மா கிரேஸுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்த விஷயம் இந்த சாப்பாடு அப்படிங்கிற விஷயம். 365 நாளைக்கு வந்தால் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது. பட் இதே அம்மா கிரியேஷனில் வந்து இன்றைக்கி எத்தனையோ, இன்றைக்கி அசிஸ்டன்ட் டைரக்டர், இன்றைக்கி பெரிய பெரிய டைரக்டராக இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் இங்கே சாப்பிட்டவங்க. எத்தனையோ டைரக்டர் சொல்லலை, பேர் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன், வேண்டாம். எத்தனையோ டைரக்டர் இன்றைக்கி டைரக்டர் இருக்காங்க, அவங்களாம் இங்கேருந்து சாப்பிட்டாங்க. பட் இந்த சாப்பாடு விஷயங்கிறது நீங்கள் கொண்டு வந்து அன்றைக்கி ஒரு தடவை சொன்னீங்க கேப்டன், அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த விஷயத்தை கொண்டு வந்தேன். அங்கே தான் வளர்ந்தேன் நான், அங்கே தான் நான் வளர்ந்தேன். அந்த சாப்பாடு நானும் சாப்பிட்டேன்ல. 365 நாளும் யார் வேணால் வந்து சாப்பிட்லாம். அவர் ஆஃபீஸில் சாப்பிட்லாம், ஷூட்டிங்கில் சாப்பிட்லாம், ஷூட்டிங்கில் விதவிதமாக சாப்பிட்லாம், அளவு இல்லாமல் சாப்பிட்லாம், இப்படி எல்லாமே இருந்தது தானே அவருக்கு. அவர் அந்த கல்ச்சரே மாற்றினது. சினிமாவில் வந்து சாப்பாடு என்பது ஓரளவுக்கு அளவு சாப்பாடு, வாரத்தில் ஒரு நாளைக்கு நான்வெஜ்ஜு, எப்போவாவது முட்டை கொடுக்குறது, அப்புறம் அளவாக தர்றது, இத்தனை இட்லி தான், இத்தனை தோசை தான், அப்படின்லாம் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது சினிமா. ஃபேக்ட்ரியெல்லாம் எப்படி இருக்கும், ரேஷன் மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் சினிமா வந்து இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தொழில் கிடையாது. இது வந்து அளவு கடந்த உடல் உழைப்பு தேவை. அவங்களுக்கு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணும், தூக்கிட்டு போகிறது, வெயில் மழை எல்லாத்துலேயும் வேலை செய்யணும், மொட்டை வெயில் நின்று வேலை செய்யணும், சமயத்துக்கு ஏசியில் வேலை செய்யணும், எல்லாமே நடக்கும் இங்கே. ஸோ அதனால் வந்து நல்ல சாப்பாடு போடணுன்றது ஒரு பேசிக்கான கண்டிஷன். அது விஜயகாந்த் சார் வந்து அவருடைய சின்ன வயசில் வந்து வாய்ப்பு தேடி போகும்போதெல்லாம் நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பாங்க, சாப்பிட சொல்ல மாட்டாங்க, இவர் பசியில் உட்காந்துட்ருப்பார். அந்த பசியினுடைய அந்த பெயின் அவருக்கும் இப்ராஹிம் 2 பேருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். 2 பேர்த்துக்குமே அந்த பசியோட வலி புரிஞ்சதால் அவங்க நல்லா இருக்கும்போது எல்லாரையும் சாப்பிட வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது மாதிரி பேசிக்காக அவருடைய ஐடியா என்னென்னா, மனசை போதுன்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு. நீ எதை கொடுத்தாலும் போதும்னு சொல்ல போகிறதில்ல, 1000 கோடி கொடுத்தாலும் போதும்னு சொல்ல போகிறதில்ல. போதும்னு சொல்கிறது ஒரே விஷயம் சாப்பாடு. அது ஓரளவுக்கு வேணால் சாப்பிடவே முடியாது. அதை போதுங்கிற அளவு போடுங்க, நல்லா போடுங்க, வெரைட்டியாக போடுங்க. நானே கேட்பேன், எதுக்குங்க சார் இவ்வளோ செலவு பண்ணணும், ரொம்ப செலவாகுது, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் சாப்பாடு போட்டால் எவ்வளோ செலவாகும், ஒரு படத்துக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவாக செலவாகும். சரி, இனிமேல் என் படத்தில் எல்லா படத்துலையும் என் சம்பளத்தில் 3 லட்சம் பிடிச்சிருக்கும், நல்லா சாப்பாடு போட்டுரும். உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு தானே செலவாகுதுன்றீங்க, அது கழிச்சிங்க. இது அவருடைய சொந்த படத்தில் மட்டும் இல்லாமல் வெளிப்படத்தில் நடிக்கும்போதும் அவர் என்ன சொல்லுவார்னா, சார் சம்பளம் பேசிட்டான இப்ராஹிமே ஒரு 3 ரூபாய் கழிச்சிங்க, சாப்பாடு நான் சொல்கிற மாதிரி போட்டுருங்கன்றார். இப்போ இதே வந்து மற்ற நடிகர்கள் இல்லை இதான் இப்போ என்ன, அப்போ இவரை விட பெரிய நடிகர்கள் அவங்க சொல்லிட்டீங்களா, என்னாச்சுன்னா இப்படி சொன்ன உடனே இப்போ என்ன எல்லா பக்கம் அது பரவ ஆரம்பிக்குது. இப்போ மற்ற நடிகர்களுக்கு அது பிரச்சனை வருது.
என்ன பண்ணாலும் விஜயகாந்த் கம்பெனி மாதிரிலாம் சாப்பாடு இல்லைங்க, அவர் படத்துக்கு போகிற மாதிரி இல்லைங்க உங்கள் படம்லாம். இப்படின்னு நம்ம ஆளுகளை டெக்னீஷியன் சொல்லி விட்ருவாங்கல்ல, இது எல்லாத்துக்கும் ஈகோ ஆகுது. இப்போ எல்லா நடிகர்களும் இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு எங்களுக்கு சாப்பாடு இப்படி போடுங்கன்ட்டு. எல்லா நடிகர்களும் அப்புறம் இல்லை அப்படி இல்லை, இப்போ சொந்தமாக படம் தயாரிக்கிற நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் அவங்க கம்பெனியில் அப்படி போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் பெரிய பெரிய கம்பெனியில் என்ன அப்படி விஜயகாந்த் கம்பெனியில் இப்படி சாப்பாடு போடுறாங்க, வேறு வழியில் நாமளும் இதே மாதிரி போட்டுருவோம், செலவு பார்க்க வேண்டாம், எல்லாம் கெட்ட பேர் ஆகுது. போடணுன்றது எண்ணம் இல்லை, கெட்ட பேர் ஆகுதுன்ற பயம், அதில் தான் போட்டிருக்காங்க எல்லோரும். ஸோ என்ன தான் சொல்லுவேன், நான் திருப்பி சொல்லுவேன், இந்த இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி எல்லோரும் வயிறார சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் இவ்வளோ சுவையான சாப்பாட்டுக்கும் காரணம் கேப்டனும் ராவுத்தரும். 2 பேர் தான், அந்த 2 பேர் தான் இதை தூண்டி விட்டவங்க. நான் அவர் சொல்லுவார், எதுக்கு இப்படி சாப்பாடு போட்டு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படி இல்லை சிவா, எல்லோரும் வீட்டில் காலையில் ஒன்று இட்லி சாப்பிடுவான், இல்லாட்டி தோசை சாப்பிடுவோம் வீட்டில் இல்லை பழைய சோறு சாப்பிடுவான், இல்லை உப்புமா சாப்பிடுவான், ஏதோ ஒன்று சாப்பிடுவான். அவன் தகுதிக்கு அது பழைய சோறாக இருக்கும், இல்லை வெறும் உப்புமாவாக இருக்கும், அல்லது வெறும் இட்லியாக இருக்கும், அல்லது வெறும் தோசையாக இருக்கும். ஏதோ ஒரு ஐட்டம் தான் நம்ம வீட்லையெல்லாம். அவர் நம்ம உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் சொல்லு என்ன சாப்பிடுவோம், காலை இட்லின்னா இட்லி தான், தோசை மட்டும்தான். ஆமாம், ஏதோ ஒரு விசேஷ ஒரு சட்னி தான், ஏதோ ஒரு விசேஷ தண்ணிக்கு ஒரு பொங்கல் இல்லையா, அவ்வளோதான். இதுதான் நம்ம செய்வோம். ஆனால் நம்ம ஷூட்டிங் வந்து சாப்பிடும்போது அவன் விதவிதமாக சாப்பிடணும், ஷூட்டிங் வரணும்னு ஆசைப்படணும். இன்றைக்கி விஜயகாந்த் சார் படம்டா ஷூட்டிங்னு சொல்லிட்டாவே அங்கே போய் வேலை செய்யலைன்னா, வேலை செய்யும்போது ஒரு சந்தோஷமாக வேலை செஞ்சால் செய்கிற ப்ராடக்ட் உருப்படும். ஒரு தொழிலாளி அந்த படத்தில் சந்தோஷமாக வேலை செய்யணும், அவன் வந்து இன்வால்மெண்ட்டோட வேலை செய்யணும். அவன் வீட்டில் போய் இன்றைக்கி விஜயகாந்த் கம்பெனியில் போய் இப்படி சாப்பிட்டேன்னு சொல்லணும். அட்லீஸ்ட் புருஷன் வீட்டுக்கு போய் நல்லா போய் சாப்பிட்டு வர்றாரு, உழைக்கிறாரு, நல்லா சாப்பிட்றாருன்னு அவங்க நினைக்கணும். மத்தியானம் வயிறார நான்வெஜ் சாப்பிடணும். அவன் வீட்டில் வந்து அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு நாளைக்கு கறி எடுத்தால் கூட 1 கிலோ கறி எடுத்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஷேர் பண்ணி இவ்வளோ சாப்பிடுவான். ஆனால் இங்கே வந்து அவன் எவ்வளோ கேட்டாலும் நீ சாப்பாடு போட்டே இருக்கணும். சிக்கன் 4 பீஸ் கேட்டாலும் போடணும், 8 பீஸ் போட்டாலும் போடணும், எது கேட்டாலும் நீ போட்டே இருக்கணும். அதுதான் அவரோட ஆர்டர், அன்லிமிட்டட் தான் எல்லாமே. ஸோ அப்படி சாப்பிடுவேன் நான் வீட்டில் போய் சொல்லுவேன் அப்படி சாப்பிட்டேன், வீட்டில் இருக்கணும் சந்தோஷப்படுவான். இது வந்து அவனுக்கு நம்ம படத்துக்கு வருதுன்னா அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் இருக்கும். அதுக்குத்தான் இதை நான் கொடுக்குறேன். சாப்பாடு வந்து இல்லைன்ற பேச்சு இருக்கக்கூடாது. சாப்பாடு மட்டும் இல்லை, சாயங்காலம் கொடுக்குற ஸ்நாக்ஸ்லேருந்து மத்தியானம் கொடுக்குற கூல் ட்ரிங்க்ஸ்லேருந்து வெறும் மோர் கொடுத்தா ஒத்துக்க மாட்டார். பாதாம் கீர் கொடுப்பாரு, பாதாம் கீர் தான் மத்தியம் 11 மணிக்கு பாதாம் கீர் தான். அப்புறம் அவர் கம்பெனியில் டீ காஃபின்ற பேச்சு கிடையாது. ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு போன்விட்டா, டீ காஃபி கிடையாது. இல்லை கம்பெனியில் டீ குடிச்சு டீ கேட்குறாங்க, அதில் அவன் வீட்டில் போய் குடிச்சு சொல்லு டீயை, இங்கே வந்து பூண்டு ஹார்லிக்ஸ் தான் குடிக்கணும். சில பேருக்கு இது பிடிக்காதில்ல, டீ கேட்பான் கிடையாது பண்ணுறாரு. சாயங்காலம் வீட்டுக்கு போயிடல, அங்கே போய் சாப்பிட்டு வீட்டில் குடிச்சுக்க, இங்கே ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு போன்விட்டா உங்களுக்கு எது வேணால் குடிச்சுப்போம். இப்படி வந்து அவருடைய எண்ணமே வேறையாக இருக்கும், அவருடைய செயல் வேறையாக இருக்கும் டோட்டலாகவே. அதில் வந்து எந்த சுயநலம் இருக்காது. அதில் வந்து அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் வர அவங்க வந்து அந்த வயிறார பசியார அவங்க சொல்கிற அந்த எக்ஸ்பிரஷனை வந்து அவர் அப்படி கடவுள் முறை பார்த்தார். கேப்டன் சோறு சாப்பாடு கேப்டன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் அது போதும் அவருக்கு. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சாப்பாடு போட்ட மேலே எல்லாமே சாப்பாடு போடுற இடத்துல எல்லாம் திடீர்னு போய் சூப்பர்வைஸ் பண்ணுவார். சாப்பாடு அவங்க எல்லாத்தையும் விசாரிப்பார், நல்லா இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா, எல்லாம் சரியாக இருக்கா, நிறையா போட்டாங்களா, திருப்பி கேட்டையா, மறுபடியும் போட்டானா, இல்லைன்னு சொன்னானா, எல்லாம் கேட்பார். அதே மாதிரி இங்கே என்ன சாப்பிட்றாலும் அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் அவருக்கு வரக்கூடாது. மொத்த யூனிட்டுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ அதுவே தான் ஒரு பாக்ஸில் வச்சு அவருக்கு வரணும். அவர் அங்கே தான் சாப்பிடுவார், அந்த ஏரியாவில் தான் சாப்பிடுவார். அவங்க கூட ஒரு டேரக்டரோ ரெண்டு கேமராமேனோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சேர்ந்து வந்து சாப்பிட்டாங்கன்னா அங்கேயும் அதுதான் இருக்கணும். ஏதாவது பார்க்கும்போது இவர் 2 எக்ஸ்ட்ரா சாப்பிட்றான்னு நினைப்பு யாருக்கும் வரக்கூடாது. அதான் இப்படியெல்லாம் வந்து யாருக்கு வரும் இந்த சிந்தனைகள்லாம், அதெல்லாம் ஒரு நேர்மையான மனிதனுக்கு வரும். அதான் சொன்னேன், அவரை பற்றி பேசிட்டு எடுத்தீங்கன்னா அது ஒரு எபிசோடு உனக்கு ஒரு நாள் பத்தாது. இல்லை பேசலாம், ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். ஒரு நாள் ஃபுல்லாக பேசி எடிட் பண்ணி நீ ஒரு 4 எபிசோடாக போடலாம். அந்த அளவுக்கு அவரை பற்றி அவ்வளோ இருக்குது. அதாவது உன்னுடைய சேனல் வந்து வேறு நீ வந்து இந்த மோட்டார் அது இதுன்னு போயிட்டாரணியே போயிட்டுருக்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து இது ஒரு சோசியலான சேனலாக இருந்ததுன்னா ஒரு எத்தனை போடலாம், நீ 1/2 hour ஒரு 8 எபிசோடு போடலாம். அவ்வளோ இருக்குது நம்மகிட்ட அவரை பற்றி நினைவுகள் விஷயம் பேசிகிட்டே இருக்கு. இது போயிட்டு நைட் நீ பஸ் விட்டுருவேன். கண்டிப்பாக. தேங்க்யூ. அவ்வளோ இருக்கு. அதனால் அடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இப்போ சரோஜா நம்ம வெங்கட் பிரபு அவரை பற்றி சின்ன மாப்பிள்ள ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில் ஒரு கௌரவம்னா சரோஜா ஒரு கௌரவம்.
வெங்கட் பிரபு பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவன் வந்து வெங்கட் பிரபு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். ரொம்ப சாதாரண அவன் டேரக்டர்லாம் ஆகாமல் ஸ்கூல் படிச்சுட்டு வந்த போதுலேருந்து நம்ம பழகியிருக்கோம். அங்கிள் கூடவே இருக்கிற பசங்க தான். அவனுக்குள்ள இவ்வளோ பெரிய திறமை இருக்குன்னு அவனுக்கு நம்ம யோசிக்கவே இல்லை. சென்னை 28 பார்த்துட்டு நான் சொன்னேன், நான் நம்பவே முடியலடா நீ இப்படி பண்ணியிருக்கேன்றது. யார்ட்டையும் அசிஸ்டன்ட் இல்லாமல் எங்கேயும் பழகாமல் ஒரு ஞான குழந்தை மாதிரி வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினேன். அப்புறம் அடுத்த படம் பண்ணலான்னு பேசுவோம், நம்மளே பண்ணலான்னு பேசி சரோஜா பண்ணது. 2 லாங்குவேஜ் 60 நாளில் முடித்து 2 லாங்குவேஜையும் பெரிய வெற்றி கொடுத்து எனக்கு பெரிய லாபத்தை கொடுத்து பெரிய மரியாதையை கொடுத்து படம் அது. ஆக்சுவலாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச மிக முக்கியமான நபர் இன்றைக்கி 98 யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற பையன். அதை பற்றி சில வார்த்தை எத்தனை பேர் இது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? இல்லை, மியூசிக் டைரக்டராக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து யுவன் சங்கர் ராஜா பண்ணேன். அரவானில் கார்த்திக் பண்ணேன், சிங்கர் கார்த்திக் அவர் அரவானில் மியூசிக் டைரக்டர் பண்ணோம். யுவன் சங்கர் ராஜா அறிமுகப்படுத்தினதே அது ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான். அப்போ என்ன வயசுங்க யுவனுக்கு? 13 வயசு. 13 வயசுங்களா? ஆமாம், யுவன் சங்கர் ராஜா 13 வயசு. நான் வந்து இளையராஜா ஸ்கூல் போயிட்டு இருக்கிற பையன். ஸ்கூல் போயிட்டு இருக்கிற பையன். இளையராஜா சாரை பார்த்து அரவிந்தன் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு டைம் கேட்கலான்னு போய் அவர் வீட்டில் வெயிட் பண்ணேன். ஹாலில் வெயிட் பண்ணும்போது யுவன் சங்கர் ராஜா ஒரு அழுக்கு சட்டை பேண்ட்டோடு ஓடி வந்தான் உள்ள. ஏன் எங்கே சுற்றிட்டு வரேன் அப்படின்னு கேட்டேன். நான் கிரவுண்டில் விளையாண்டு வரேன். ஏன் ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்டேன். நான் ஸ்கூலுக்குலாம் போகிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னா. அதே ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்காது அப்படின்னா. அப்போ என்ன பண்ண போகிறேன்னு, என்ன பண்ணுறது, ஒரு படம் மியூசிக் கொடுங்க பண்ணுறேன் அப்படின்னா. 13 வயசில் பேசிட்டு போது இளையராஜா சார் வந்துட்டாங்க. ஐயோ டாடி அப்படின்னு ஓடி போயிட்டான். என்ன சொல்கிறாங்க? நான் இல்லை சார், இந்த மாதிரி எங்கடா போகிற, ஸ்கூல் போகிறது பிடிக்காது, என்ன பண்ணுற கேட்டால் ஒரு படம் கொடு, மியூசிக் படம் கொடுங்க, மியூசிக் பண்ணுறேன்னு கேட்குறான் சார். கொடு அப்படின்னாரு அவர். சார் அவன் தான் சின்ன பையன் விளையாட்டாக கேட்குறான், நீங்களும் கொடுன்றீங்க. அதெல்லாம் இல்லையா, அவனுக்கு என்ன மியூசிக் தெரியுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோ, வாழ்க்கையில் அவன் நீ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்ற பிறகு உனக்கு வாழ்க்கை பூரா இருக்கும். அவ்வளோ பெரிய ஆளாக வருவான். எனக்கு உண்மை புள்ளி இவர் இப்படி சொல்கிறாரா அப்படி சொல்கிறாரு, என்ன செய்கிறதுனே தெரியல. அவர் போயிட்டார். திருப்பி வருது, என்ன சொன்னார் டேடின்னு, கொடுன்றார். கொடுங்க பண்ணிடலாம் அப்படின்றார். உடனே டேரக்டர் கூட்டு போகிற வச்சு டிஸ்கஸ் பண்ணி கம்போஸ் பண்ணி ரெக்கார்டிங் போய் ஆரம்பிச்சது தான் அரவிந்தன் படம். அப்படி தான் இன்ட்ரடியூஸ் ஆனார். என்ன பாட்டு அந்த என்ன சகல காதல் காதல் பூவாட்டம் நிலா ஈரநிலா தான் இன்றைக்கும். இல்லை காதல் புக்கையில் சொல்லும் ஈரநிலா, இந்த பூவாட்டம் காயாட்டம் தோட்டம் எல்லாமே முதல் படத்துலேயே வந்து பிரமாதமாக பண்ணதுக்கப்புறம் மாணிக்கத்தில் வந்து கார்த்திக் ராஜா அவரை போட்டீங்க. அந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜா நீங்கள் இன்றைக்கி சொல்லிக்கிறோம், ராஜா சார் சொன்னது நடந்து போச்சு பாரு. இன்றைக்கும் எங்கே போனாலும் அவன் நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லிட்டு இது காலமுறை இருக்குல்ல, காலமுறை இருக்குது கண்டிப்பாக. பட் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற டோட்டல் அந்த இதே மாறிடுச்சு, அந்த கல்ச்சரே வந்து மாறிடுச்சு. பட் நான் ஒர்க் பண்ணும்போது கேப்டன் பற்றி நம்ம பேசும்போது கடைசி வந்து மரியாதைன்னு சொல்லி நான் அவர் கூட இருந்தேன் ரொம்ப நாளாங்க. ஆனால் ஆக்சுவல் மரியாதை நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன், நான் கூட இருந்தேன். அப்போ வந்து அந்த கேரவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேப்டன் ஒரு நாள் உள்ளே ஏறினதில்லை. சாதாரண தென்னையில் படுத்துக்கிறாரு, அப்படியே துண்டை தட்டி விடுறாரு, துண்டை தலையில் வச்சு படுத்து வைக்கிறார். எந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குது அங்கங்கே படுத்துக்கிறார். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதுதான் அந்த கேரக்டர் என்னன்னு சொல்கிறதில்ல. சரி, அவர் வந்து கல்யாணம் 100 படம் நடித்து முடிக்க வரைக்கும் ஒரு ஓலா கொட்டாயில் 2 ஃபேன் ஓடும், கீழே மொத்தமாக ஒரு மெத்தை விரிச்சிருக்கும், அதில் 10 ஃப்ரெண்ட்ஸோடு தான் படுத்து தூங்கிட்டு இருந்தார். தனி ரூம் கூட கிடையாது அவருக்கு. ஓலை கொட்டாயில் ஒரு மொட்டை மாடி, அதில் ஓலை பந்தல் போட்டிருக்கோம், அதில் 2 ஃபேன் ஓடும், கீழே ஒரு 10க்கு 15 மெத்தை போட்டிருக்கோம், அதில் ராவுத்தர் இருப்பார், நான் இருப்பேன், கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் படுத்துருப்போம். ஷூட்டிங் முடிஞ்சு வரும், எங்கே ஓரத்தில் கேப் இருக்கும் அங்கே அவரும் படுத்து தூங்கிச்சு, காலையில் ஷூட்டிங் ரெடியாகி போயிடுவார். அவருக்கும் ரூம் கிடையாது, அவருக்கும் தனி பாத்ரூம் கிடையாது, அவருக்கு ஏசி கிடையாது. 100 படம் முடிக்க வரைக்கும் 100 படம் பண்ணுறது வரைக்கும். ஆமாம், 100வது படம் புலன் விசாரணை. அதை முடிச்சு கல்யாணமே வீட்டுக்கு போய் தான் தனி ரூமில் படுக்கிறாரு, ஏசியில் படுக்கிறாரு. அது வரைக்கும் கூட குரூப்பாக தான் இருப்பார். குரூப்பில் கூட அந்த 10க்கு 15 பேட்டில் அவருக்குன்னு ஒரு இடம் கிடையாது. அவர் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது எங்கே சந்து இருக்கோ அதில் அவர் படுத்துக்கணும். அதில் இது உலகத்தில் எவன் செய்வாங்க? எந்த நடிகர் இன்றைக்கி இருக்காது. மொத்தமாக ஒரு ஆள் சம்பாரித்து ஒருத்தனுடைய உழைப்பில் அத்தனை பேர் அங்கே வாழ்ந்துட்டு அவனுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான். கடைசியாக என்ன எனக்கு அந்த உழவன் மகனுடைய அந்த இந்த விஷயத்தை மட்டும் ரேக்லா ரேஸ் மட்டும் சொல்லுங்கன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. ஆனால் ரேக்லா ரேஸ் வந்து சொன்னேன், அது வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் முதலும் கடைசியுமான ரேக்லா ரேஸ். முதலும் கடைசியுமா? அவ்வளோ கிராண்டாக எடுத்தது. நிறைய பேர் எடுத்தாங்க, இனிமேலாம் யாரும் எடுக்க முடியாது. அதை அன்றைக்கி சூலூரில் போய் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கரா. நம்ம சூலூரில்? சூலூர் கோயம்புத்தூரில்
சூலூரில் 1000 ஏக்கராவை கம்ப்ளீட்டாக எல்லாம் புல்டோசரை வச்சு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி அத்தனை ஊர்லேருந்து அந்த ரேக்லா வண்டிகள் மாடுகள் 200 வண்டி 400 மாடு அதை ஓட்டுறதுக்கு ஒரு வண்டிக்கு 4 பேர், அதுக்கு ஒரு வண்டிக்கும் 3 பேர், 2 பேர் ஓட்டுறவங்க, ஒருத்தர் மாட்டை பார்த்துக்கிறான்னு எல்லாம் இந்த ரேஸ் வண்டிக்கு வர்றவங்க ட்ரெயின் என்னலாம் அந்த மாட்டை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் 3 வண்டி. ஸோ அதுக்கு ஒரு 600 பேர் வந்துடுவாங்க. யூனிட்டில் ஒரு 1200 பேர் டெய்லி சாப்பிட்றதுங்க. இது அப்புறம் வந்து இதுவாக வந்து அந்த வேடிக்கை பார்க்குற கும்பல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கூட்டம் அது தனியாக, அது ஒரு 1000 பேர், இப்படி 2000 பேர் 2500 பேர் வச்சுக்கிட்டு ஷூட்டிங் நடத்தி சென்னையில் வந்து மற்ற ஷூட்டிங்லாம் போகிறதுக்கு எக்யூப்மெண்ட்டே கிடையாது, எல்லாத்தையும் இங்கேருந்து தூக்கிட்டு அங்கே கொண்டுட்டோம். ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த நீங்கள் பென்ஹர்னு ஒரு படம் பார்த்துருக்கேன், அந்த காலத்தில் இங்கிலீஷ் படம். அதில் வந்து ஒரு ரேக்லா ரேஸ் வந்து அது குதிரை, அந்த ரேக்லா வந்து பயங்கர ஃபேமஸ். அந்த இது அவனுடைய ஐடியா வந்து அந்த மாற ஒரு கொஞ்சமாவது எடுத்துடணும் அப்படின்னு ஐடியா. ஸோ அங்கே வந்து அவ்வளோ பெரிய வசதிகள்லாம் இருந்தது, பட்ஜெட் இருந்தது, இங்கே இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய 1000 ஏக்கர் கிரவுண்டில் இந்த எட்ஜில் வந்து 100 அடி உயரத்துக்கு சாரம் கட்டினாங்க. 100 அடி உயரத்துக்கு சாரம், 400 அடி அகலம். 100 அடி உயரம், 400 அடி அகலம். நீளம், ஆமாம் நீளம், இப்படி 400 அடி இப்படி உயரமாக கட்டி இப்படி 400 அடிக்கு 100க்கு 400 கட்டி அது மேலே ட்ராலி, அதில் தான் கேமரா இருக்கும். ஸோ அந்த இப்படி கூடவே போகும்ல, இன்றைக்கி இருக்கிற மாதிரி ட்ரோன் இல்லை, ஜிம்மி இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி போகும், 400 அடிக்கு போகும், இப்படி 400 போய்ட்டு திருப்பி இப்படி வரும். அதில் வேலை செய்கிறவங்களாம் காலையில் மேலே ஏறினா சாயங்காலம் தான் கீழே இருக்கணும். அவனுக்கு சாப்பாடு போட்டலமெல்லாம் கைத்தில் தான் நடக்கணும் மேலே, அங்கேயே இங்கே 100 அடியாகவே இறங்கி ஏறுறது திருப்பி. அந்த மாதிரி வந்து ஒரு எடுத்து எல்லா எக்யூப்மெண்ட்டையும் கொண்டு போய் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15-16 நாள் ஷூட் பண்ணி அத்தனை பெரிய ரேக்லா ரேஸ் ஃபைட் எடுத்தார். அதெல்லாம் அன்றைக்கி வந்து இப்ராஹிம் ராவுத்தர்னு ஒரு ப்ரொடியூசர் அங்கே இருந்தார். விஜயகாந்தை பெரிய ஸ்டார் ஹீரோ ஆக்கணுன்றது மட்டும்தான் அவருடைய ஒரே நோக்கம். அவர் அதுக்காக அந்த செஞ்ச படம் தான் அந்த புலவன் மகன். அந்த படத்தில் தான் விஜயகாந்த் சார் வந்து மற்ற ஹீரோக்களுக்கு ஈக்குவலான ஹீரோவாக மாறுறார். அது வரைக்கும் இவரெல்லாம் செகண்ட் கிரேடு ஹீரோ. புலவன் மகன் வர வரைக்கும் அவர் வெற்றி படங்களை கொடுத்தா கூட இந்த ஏ கிரேடு ஹீரோன்றது உங்களுக்கு கமல், ரஜினி அப்படி எடுத்துக்குவாங்க இல்லையா, அந்த லெவலில் அது வேறு, இவர் லெவல் கம்மி. இப்போ தான் வந்து அந்த கமல், ரஜினி, விஜயகாந்தில் வந்து நிற்கிறார் அவர். ஏன்னா ஒரே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது உலகம் மகன், அதே டேட்டில் ரிலீஸ் ஆகுது மனிதன், அதே டேட்டில் ரிலீஸ் ஆகுது நாயகன். 3 படத்தில் உலகம் மகன் பெரிய ஹிட்டு. அதாவது அவருக்கு என்னென்னா ராவுத்தருடைய விஷயம் என்னென்னா ரஜினி சார், கமல் சாரை தாண்டி விஜயகாந்த் ஒரு படத்தில் ஜெயிக்க வைக்கணும். உனக்கு நான் சளைச்சவன் இல்லைன்னு அவர் காட்டணும். இதுதான் ராவுத்தருடைய ட்ரீம். அந்த ட்ரீம் வந்து நடந்தது தான் உலகம் மகன் கடைசியாக நடந்தது. ஆனால் அந்த அதில் உழைப்பு மொத்தம் விஜயகாந்த் சார்ந்த கூட அந்த அந்த சிந்தனையும் எக்ஸிக்யூஷனும் ராவுத்தர். சிறப்பு, அருமை. ஆனால் இன்றைக்கி கடைசி ஒரு கேள்விங்கண்ணா, இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் இளைஞர்கள் இன்றைக்கி இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் நிறையா விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அடுத்து கேப்டன், அதுக்கு அடுத்தது நீங்கள். இந்த மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு? ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சிக்காக நிறையா தொழிலில் இன்றைக்கி சினிமா மட்டும் இல்லைங்க, நிறையா தொழிலில் நினச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள், நிறைய இளைஞர்கள். அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அவமானத்தை சகித்து கொள்ள முதல்ல பழகணும். ஜெயிக்கணும்னா நீ ஜெயிக்கணும்னா உனக்கு வர அவமானங்களை முதல்ல நீ சகிச்சுக்க ஆரம்பிக்கணும். சண்டை போட ஆரம்பிச்சுன்னா நீ ஜெயிக்க மாட்டேன். நீ ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு தொழிலை கற்றுக்கிற இடத்துல கற்றுக் கொடுக்குறவொன்னே உன்னை தப்பாக ட்ரீட் பண்ணுறான்னு நீ வந்து சண்டை போட்டேன்னா கற்றுக்க முடியுமா? கற்றுக்க முடியாது. அவன் திட்டுகளையும் வசவுகளையும் அவமானத்தையும் தாங்கிட்டீங்கன்னா நீ கற்றுக்கிட்டு ஜெயிச்சுக்கலாம். அது மாதிரி அந்த இடம் இல்லை, ஒரு இடத்துல எங்கே போனாலும் சரி, ஒரு விஷயத்தை நீ சாதிக்கணும்னு நினச்சின்னா சாதிக்க போகிற இடத்துல வரக்கூடிய அவமானங்களை நீ தாங்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அவமானமாகுதுன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சின்னா நீ இறங்கிடுவ, மற்றவன் ஏறிடுவோம். கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது, இது வந்து அட்வைஸ்லாம் கிடையாது. இதுதான் நான் ஒரு இடத்துலையும் நான் வந்து பல இடத்துல நடக்கும், விட்டு கொடுத்துருவேன், சகிச்சுக்குவேன், அப்புறம் வருவேன். நான் எங்கே டாமினேட் பண்ணுமோ அங்கே பண்ணிக்குவேன், பட் எங்கே இறங்கணுமோ அங்கே இறங்கிக்குவேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து தோல்விகளை கண்டு தளர்ந்து விடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம்.
ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது எல்லார் லைஃப்லையும் எல்லா இடத்துலையும் வந்து தான் போகும். மேடுன்னு ஒன்று இருந்தால் பல்லன்னு ஒன்று உண்டு. அதனால் ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணி பழகும். அந்த ஃபெயிலியர்ஸில் நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு திருப்பி எப்படி ஜெயிக்கிறது தான் யோசிக்கும்போது ஃபெயிலியருக்காக ஃபீல் பண்ணுறதுன்னா சக்ஸஸ் பண்ண வரவே போகிறதில்ல. வெற்றியை நோக்கி சிந்தனை தான். தோல்வி ஆனோம்னா ஐயோ இந்த வாட்டி தோற்றணும் அடுத்த வாட்டி எப்படி ஜெயிக்கிறது இது இருந்தால் நான் உதாரணத்துக்கு நான் உன்னையவே சொல்லுவேன். நீ வந்து என்னென்னமோ பண்ண, அந்த பிஸ்னஸ் சரியாகல, லாஸ் ஆகுது, அப்புறம் கேரளா லாஸ் ஆகுது, அப்புறம் வேறு ஏதோ செய்கிற பேர் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறேன் அது லாஸ் ஆகுது, இன்னொன்று ஆரம்பிக்கிற அது லாஸ் ஆகுது. உனக்கு ஆனால் போராடிட்டே இருக்கிறேன் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன். அது வந்து உன்னை கொண்டாந்து எங்கேயோ ஒரு யூடியூபர் ஆக்கி கொண்டாந்து நிறுத்திடுச்சு. இன்னைக்கு உங்கள் கூட வச்சிருக்க என்ன கூட இன்னும் பெரிய பெரிய ஆளுகளோடு நிற்கிறேன், ஒன்றை பார்க்குற 100 பேர் போட்டோ எடுக்க நிற்கிறேன், உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்க நிற்கிறேன்னு எனக்கு பெருமையாக இருக்குது. அது காரணம் வந்து கண்டிப்பாக வந்து உன்னோட சக்ஸஸில் உன்னோட ஒய்ஃப் லதாவுக்கு 50% பங்கிருக்கு. கண்டிப்பாக அவ்வளோதான். லதா தான். லதா எல்லாமே மோகனோட சக்ஸஸ் கிடையாது. கண்டிப்பாக அப்படி அமையணும் வாழ்க்கை, அப்படி பார்ட்னர் அமையணும். அதே மாதிரி லதா கட்டி மனைவிட்டு கூட நீ எவ்வளோ விட்டு கொடுத்துருப்ப, நீ தாங்கியிருப்ப, நீ திட்டிருப்ப, அவ திட்டிருப்பா, எல்லாத்தையும் தாங்கி அந்த பேலன்ஸ் பண்ணி வந்ததுனால தான் இப்படி ஒரு ஹஸ்பண்டும் இப்படி ஒரு ஒய்ஃபும் கிடைக்கிறாங்க. கண்டிப்பாக சண்டை போட்டு பிரிஞ்சு அப்போயே பிரிஞ்சுக்கலாம்ல. அதெல்லாம் தான் அவமானத்தை தாங்கிக்கணும், தோல்விகளை தாங்கிக்கணும், விட்டு கொடுத்து போகணும், ஜெயிச்சிடலாம். இதில் இருந்து வாழ்க்கையில் வெற்றி நான் சொல்கிறது, நீ உன்னோட வெற்றி வந்து 80வது மைல் இருக்கும். நீ 3வது மைல்லேயே டயர்ட் ஆனீங்கன்னா என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக. அப்புறம் 73 மைல் எப்படி போகிறது? அப்படி போகிறது. ஆனால் 80 இருக்குன்னு தெரியாது, நீ போயிட்டே வரும். ஆமாம் கண்டிப்பாங்க. அதுதான் இதுதான் அவங்க எடுத்துக்கணும். பார்ப்போம். அருமையான வார்த்தைகள், ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப தேங்க்யூ. சூப்பர். உண்மையாலுமே நீங்களும் வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லோரும் ஜெயிப்பீங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து ரொம்ப சோர்ந்து போய் நிறைய பேர் கமெண்ட்ஸே பண்ணுவாங்க. நான் அதை பெரிய கார் போட்டேன்னா என் வாழ்க்கையில் எங்கன்னா இந்த காரில் வாங்க போகிறேன் அப்படின்னு அப்படி ரொம்ப சோகமாக போடுவாங்க. அதெல்லாம் ஒரு நாள் நினைக்காதீங்க, நீங்களும் கார் வாங்குவீங்க, நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க, சாதிப்பீங்க. கண்டிப்பாக சாதிக்கிற ஒரு நாள் நேர்மையாகவும் நல்ல உழைங்கள். சரிங்களா? அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். இந்த வீடியோ எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ணன் கிடைக்கிது நிறைய கேள்வி மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னொரு நாள் அவர்கிட்ட வேறு கேள்வி கேட்டுக்கலாம், அந்தந்த கேள்விக்கு. சரிங்களா? நாங்கள் இப்போ கிளம்புறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பை டீம்.